வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் Deadpool and Wolverine. படத்துக்குள்ள ஈஸருக்கு இருக்கா இல்லை ஈஸருக்குள்ள படம் இருக்காடா என்ன பார்த்தா அடிஷனல் ஷீட் வாங்கி எழுதுற அளவுக்கு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஒளிச்சு வச்சுதாக இந்த படத்தை எடுத்துருக்காங்க. மொத்தமாக பிரிச்சு மேய போகிறோம். 1 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ போகும். சமோசா பாப்கார்ன்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே மார்வல் டைட்டில் போடும்போது இந்த பக்கம் டெட்பூல் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்னடா பாட்டை போடுறது, நான் போடுறேன் டியூனு அப்படின்னு சொல்லி அந்த டியூனை ஓவர்லாப் பண்ணி இந்த பக்கம் டெட்பூல் பாடுவாருங்க. ஸோ அங்கேருந்தே இந்த படம் என்ன மாதிரி ஒரு ஃபோர்த் வால் பிரேக்கிங்காக இருக்க போதுங்கிறத தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்னி ஃபாக்ஸாக வாங்கிட்டாங்க, அதனால் ஃபாக்ஸ் இப்போதைக்கு சாகிற கட்டத்தில் இருக்க அந்த காரணத்தினால தான் என்னை எம்சிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நடக்கும் நான் எங்கே நினச்சா பார்த்தேன். எனக்குன்னு தனிப்படம் கொடுக்கறத தாண்டிலும் ஒரு ஃப்ரான்ச்சைஸே உருவாக்கி விட்டுருக்காங்க. இனிமே பாருங்கடா என் ஆட்டத்தை. அது மட்டும் இல்லாமல் லோகனோட அந்த டெத்தை நான் வந்து டிஸானர் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எப்போ சொன்னார் தெரியுமா? Deadpool 3 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்போ. How is Wolverine alive? Yeah. After Logan. Logan takes place in 2029. Totally separate thing. Logan died in Logan. Not touching that. அதெல்லாம் சும்மா உள்ளூர் கேட்டிக்கு அப்படின்னு சொல்லி பட்டுன்னு இந்த பக்கம் நம்ம லோகனோட அந்த கல்லறையை தோண்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இடத்துல தான் ஐ லைக் மீ அப்படின்னு சொல்லப்போ அந்த டிவியை கப்பை உங்களால் பார்க்க முடியும். இதே டிவியை கப்பை டிவிக்குள்ளே ஒரு அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம டெட்பூல் அந்த டிவிக்குள்ளே இருந்து அந்த டைம் போர்ட்டல் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகும்போது அந்த கப்பையுமே ஆட்டி போட்டு வந்திருக்காருங்க. அந்த இடத்துல தான் நிஜமாலே இந்த பக்கம் நம்ம உல்வரின் செத்துட்டாருங்கிற ஒரு விஷயமே நம்ம டெட்பூலுக்கு தெரிய வருது. செம்ம காண்டாகி அந்த பக்கம் நம்ம உல்வரினோட ஸ்கெல்டனை போட்டு அடின்னு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தூக்கி ஓரமாக வச்சு என் யூனிவர்ஸை காப்பாற்றலான்னு வந்தா தக்காளி நீங்கள் செத்த படமாக இருக்கேரா, உன்ன மாதிரியே மனசுக்குள்ளே நானும் செத்துருக்கேன், மீ டு ஹியூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரினோட இடுப்பு பக்கத்தில் ஒரு கட்டை சொருவி இருக்கு. ஆக்சுவலாக அந்த கட்டையில் சொருவி தான் இந்த பக்கம் நம்ம X-24 உல்வரினை லோகன் படத்தில் சாவடிச்சிருப்பாரு. ஸோ அதை அப்படியே கண்டினியூட்டாக கூட்டு வந்திருக்காங்க. பல்லு மட்டும் அடமெண்டியம் கிடையாதுங்க, அது தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ஏகப்பட்ட டிவி ஏஜென்ட்ஸ் உள்ள வர நம்ம Deadpool 1ல் வெயிட்டு சொல்லி கற்றுவார்ல, அதே மாதிரி இந்த இடத்துலையுமே அதே சீக்வன்ஸ் ரெப்ளிகேட் ஆகுது. மரியாதையாக உங்கள் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லி டிவி ஏஜென்ட் சொல்ல, கவலைப்படாத நான் என் வெப்பன்ஸை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே செத்து பண்ண நம்ம லோகனோட எலும்பு கூடிய டெக்னிக்கலாக இந்த ஃபைட்டோட வெப்பனாக யூஸ் பண்ண ஒரு தலைவர். இப்போ சும்மாலாம் கிடையாதுங்க, இருக்க எல்லா அடமாண்டியம் ரிப்பு கை காலுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சு தூக்கி போடுவார். அடமாண்டியம் ரிப் எல்லாத்தையுமே எப்படி இந்த பக்கம் நம்ம டெட்பூல் உடைக்கிறாருன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ டெக்னிக்கலாக போன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் தான். ஸோ டெக்னிக்கலாக உடைக்கல, அவர் இன்டர் கனெக்டடாக இருக்கக்கூடிய அந்த போன்ஸ் எல்லாத்தையுமே உருவி எடுக்கிறாரு, அவ்வளோதான். பாய் பாய் சாங்குக்கு இந்த பக்கம் நம்ம டெட்பூல் ஆடிக்கிட்டே சண்டை போகிறது சம ஃபன்னாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில், இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் ஒரு டிவி ஏஜென்ட்டை ப்ரூன் பண்ணுறாருல, ப்ரூன் பண்ணப்பட்ட அவர் தான் ஆக்சுவலாக நம்ம Deadpool and Wolverine சேபர் டூத்தை மீட் பண்ணும்போது அந்த கசாண்டாவோட டீம்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது பேக்ரவுண்டில் அந்த பாலில் அடைச்சி வைக்கப்பட்டிருப்பாரு. ஸோ இங்கே ப்ரூன் பண்ண அந்த டிவி ஏஜென்ட்டை வாய்டுக்குள்ளே ஆக்சுவலாக அந்த சேபர் டூத் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வாய்டுக்குள்ளே என்ன போனாலும் அது கசாண்டாவோட கண்ணில் தப்பிக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் Deadpool நம்ம உல்வரினோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா மேரடோனா ஃப்ரம் த அவுட் சைட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி எட்டி உதைப்பாரு. அர்ஜென்டினா ஃபுட்பால் லெஜெண்ட் இந்த மேரடோனாக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு டீட்டெயில் நல்லா ஒத்து நோட் பண்ணுங்க. அந்த ஸ்கல் உங்களை நோக்கி வரும்போது அந்த உல்வரினோட அடி நாக்கில் அந்த ஸ்கல்லுக்கோட அடியில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 24601 சொல்லி எழுதப்பட்டிருக்கும். நல்லா பாருங்க, அடமெண்டியத்துக்குள்ளேயே 24601 சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. என்னன்னு தெரியலையாங்க. 24601 நம்ம ஹியூ ஜாக்மேன் நடித்த லெஸ் மிசரபிள்ஸ் அந்த படத்தில் அவருடைய ப்ரெசன்ட் நம்பர் 24601 அது அப்படி இந்த இடத்துல கூட்டு வந்திருக்காங்க. இந்த படத்துக்கும் அந்த ஹீரோஸுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன். பட் அந்த அடி நாக்குக்குள்ளே எப்படிங்க இவங்க டைப் பண்ணாங்க, எப்படி அந்த டேட்டு போட்டிருப்பாங்கன்னு தெரியலையே. அண்ட் ஃபைனலி உல்வரினோட அந்த கிளாஸ் எடுத்து ஐக்கானிக்கான அந்த போஸை கொடுக்கும்போது தான் Deadpool and Wolverine டைட்டிலே போடுறாங்க. இங்கே நான் எப்படி வந்தால் உங்களுக்கு தெரியாதுல, என்னுடைய பின் கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டெட்பூலோட பின் பக்கத்துக்கு ஜூம் போவாங்க. ஏன்டா அப்படியே நம்ம 2018 வரும். இந்த மாதத்தை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். ஏன்னா இன்ஃபினிட்டி வார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலில் நடந்துச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது மோர் லைக் ஒரு செப்டம்பர் அக்டோபர் ரீஜன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 2018 தான் இன்ஃபினிட்டி வார் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 months முன்னாடி நம்ம Deadpool அவெஞ்சர்ஸ் டீமில் நான் சேரணும்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஹாப்பி கூட பேச வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஹாப்பி ஆக்சுவலாக Deadpool ஹையர் பண்ணி இருந்தால் என் கேமே நடந்திருக்காது. யோசிச்சு பாருங்களேன், தானோஸோட அந்த ஸ்னாப்பை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக தானே இந்த பக்கம் நம்ம அயன்மேன் டைம் டிராவல் டிவைஸை கண்டுபிடிப்பாரு. பட் இந்த இடத்துல Deadpool ஆல்ரெடி இன்ஃபினிட்டி வார் நடக்கிறதுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் டிவைஸோட வந்திருக்காருங்க. ஹாப்பி தப்பு பண்ணிட்டே சிங்காரம். Deadpool அந்த சமயத்தில் ஹையர் பண்ணியிருந்தா நம்ம தானோஸை ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருக்கலாமே டைம் டிராவல் டிவைஸ் வச்சு. ஆல்சோ இந்த டைம் டிராவல் டிவைஸ் இப்போதைக்கு யூனிவர்ஸ் லெவலில் நம்ம Deadpool கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல. நம்ம Deadpool அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். பட் அவ்வளோ அமேசிங்கான ஒரு டெக்னாலஜி ஏன்டா டிஸ்ட்ராய் பண்ணுறீங்க? இந்த ஹாப்பியோட ஆஃபீஸில் தாங்க ஏகப்பட்ட ஈஸ்டர் கொட்டி கிடக்குது. முக்கியமாக ஹாப்பிக்கு பின்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம பெப்பர் பாட்ஸோட அந்த ஃபோர்ப்ஸ் மேகசின் இருக்குது. அயன்மேன் 3ல் பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த கேப்டன் அமெரிக்கா கார்ட்ஸ் இருக்குது. யாரோட கார்ட்ஸ்ன்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபில் கர்சனோட அந்த கரை படிந்த கார்ட்ஸ்க்கு. இதை வச்சு தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா அயன்மேனை நம்ம நிக் ஃபியூரி ஊக்கு வச்சிருப்பாரு, மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு பக்கத்துலேயே இந்த பக்கம் அயன்மேன் 2ல் வந்து அந்த பெண்டுலம் ஆர்ட் சுற்றிக்கிட்டே இருக்கு.
அண்ட் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் 2 ஆர்மர் நினைக்கிறேன், சில்வர் ஆர்மர் நம்ம அயன்மேன் கிட்ட இருந்த மாதிரி தெரியல. பட் அப்படியே ஒரு ஆர்மரை தான் நம்ம வார் மிஷின் ஆட்டி போட்டு போயிருப்பாரு. மேபி அதுக்கான ரெப்ளிகாவாக இருக்கலாம். அப்படியே நேராக கேப்டன் அமெரிக்காவோட ப்ரோக்கன் ஷீல்டு இருக்குது. இது அயன்மேன் 1, 2, 3 சொல்லி எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ப்ரோட்டோடைப் ஷீல்டு தான், அதே ஒரு ஞாபகமாக வச்சுருக்காங்க. அண்ட் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன்மேனோட ஆர்க் ரியாக்டர் இருக்குது. அப்படியே அக்யூரேட் ஆர்க் ரியாக்டர் இருக்காது, ஆர்க் ரியாக்டரோட ரெப்ளிகாவாக இருக்கணும் நம்புறேன். அப்படியே பின்பக்கத்தில் இருக்க அந்த ஷெல்ஃபில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனோட சூட் கேஸ் சூட் இருக்குங்க. அமேசிங்கான சூட், அது போர்ட்டபிள் சூட். பட் இப்போதைக்கு நம்ம அயன்மேனுக்கு அது தேவைப்படாது, காரணம் அவங்ககிட்ட தான் நேனோ டெக்னாலஜி இருக்கல. பட் அயன்மேன் 2ல இந்த போர்ட்டபிள் சூட்டை நம்ம ஹாப்பி தான் டெலிவர் பண்ணியிருப்பாரு. அப்படியே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சி போன இல்லைனா எரிஞ்சு போன ஒரு அயன்மேன் மாஸ்க் இருக்குது. மேபி அயன்மேன் 3ல வந்து அந்த மார்க் 42 மாஸ்க்காக இருக்கலாம். ஆல்டிட் ஸ்கில்லினை டிஃபீட் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க்கை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எரிஞ்சு போயிருக்கும், அதுக்கான ரெப்ளிகாவாக இருக்கலாம். அப்படி இல்லைனா அல்ட்ரானோட அந்த உடஞ்சி போன மாஸ்க்காக இருக்கும் சான்சஸ் அதிகம். அப்படியே அதுக்கு பக்கத்தில் மோபி ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மோபி ஸ்ட்ரிப் பிரின்சிபலை வச்சு தான் நம்ம அயன்மேன் என் கேமில் ஆக்சுவலாக அந்த டைம் ட்ராவல் ஜிபிஎஸே கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கான ஐடியா எங்கேருந்து தான் வந்திருக்குமோ. அப்படியே இந்த பக்கம் நம்ம டோனி ஸ்டார்க் அண்ட் பீட்டர் பார்க்குறோட அந்த ஃப்ரேம்டு ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு முன்னாடி அயன்மேன் மாஸ்க்குமே வச்சிருப்பாங்க. நம்ம டாம் ஹாலண்ட் ஃபேஸை காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி காமிச்சிட்டு தான் சோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாம் ஹாலண்ட் ஃபேஸை காமிச்சதுக்காக ஒரு கமிஷன் வந்து கொடுத்துருக்கணும். எதுக்கு தேவையில்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு மாஸ்க் வச்சு மறைச்சிருக்காங்க. பட் இந்த மாஸ்க்கை நீங்கள் அயன்மேன் 2ல பார்த்துருக்கலாம். ஒரு குட்டி பையன் போட்டு வந்திருப்பான், அவனை காப்பாற்றுறதுக்காக டோனி ஸ்டார்க் இறங்கியிருப்பாரு. ஸோ இந்த மாஸ்க்கை கூட்டு வந்து வச்சிருக்காங்கன்னா என்னன்னு புரியுதா. அந்த குட்டி பையனே நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் தான். இது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேன் தியரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேன் ஃபெகே அக்னாலேஜ் பண்ணி இதை அஃபிஷியலாகவே இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஹாப்பி டெட்பூல் கிட்ட நீ எதுக்கு அமைச்சராக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்க நம்ம டெட்பூல் ஏகப்பட்ட ரொம்ப சோகமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணி இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவர் பெரியவர் வரமாட்டாரா, அவர்கிட்ட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை காட்டி எப்படி வேலை வாங்கலான்னு பார்த்தா நீங்கள் அப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சும்மா கலாச்சிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, உண்மையிலே டோனி ஸ்டார்க்கை பார்த்து நம்ம டெட்பூல் பேசியிருந்தா கண்டிப்பாக அவன் கையில் போட்டுக்க இந்த டெக்னாலஜியை பற்றி நம்ம டோனி ஸ்டார்க் கேட்டிருப்பாரு. டைம் ட்ராவலுங்கிற ஒரு விஷயம் நம்ம டோனி ஸ்டார்க்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரிய வந்திருக்கும். தானோஸை ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருக்கலாங்க. என்னப்பா நீ ஹாப்பி, ஏன்ப்பா இப்படி பண்ணுற நீ, பட் ஆப்வியஸாக உனக்கு இங்கே வேலை கிடையாது, நீ போயிட்டு அப்புறமா வாயேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூலை கட்டி பிடிச்சி அமைச்சு வச்சுருவாங்க. அண்ட் டெட்பூல் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் பின்னாடி இருக்க அந்த போஸ்டரை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் எக்ஸ்போன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கல. கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்டார்க் எக்ஸ்போ, அதுக்கான போஸ்ட்டு தான். அதை தொடர்ந்து டெட்பூல் 2 முடிஞ்ச உடனே தன்னால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆன்டி ஹீரோ ஃபார்மேட்லேருந்து நம்ம டெட்பூல் ரிட்டையர் ஆகிறாரு. 6 வருஷம் கழிச்சு இப்போதைக்கு மாடர்னில் நம்ம டெட்பூல் ட்ரைமேக்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2018 + 6 இயர்ஸ், அதாவது 2024 இல்லைனா 25 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் நடக்குது. நம்ம டெட்பூலுக்கு அவருடைய டே டு டே லைஃப் வந்து சுத்தமாக பிடிக்கல. பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் நாங்கள் சண்டை போடணும்னு ஆசைப்பட்டேன்னா என் லாக்கரில் தான் போய் சூட் இருக்கு அப்படின்னு சொல்லி காம்பாரு. ஸோ பீட்டர் தான் கிட்டத்தட்ட நம்ம டெட்பூலுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக வர மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக டெட்பூல் 1 and 2ல நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட்பூலோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக டிஜே மில்லர் நடிச்ச அந்த வீசல் கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. பட் நடுவில் இவர் ஒரு சின்ன அலிகேஷனில் மாட்டியிருக்க அந்த காரணத்தினால இந்த படத்தில் அவரை கேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம பீட்டரை டெட்பூலோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாற்றிருப்பாங்க. இன்னைக்கு டெட்பூலோட பர்த்டே வர கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து 2 பேருமே சைக்கிளில் போகும்போது நம்ம டெட்பூல் மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்கிறத நோட் பண்ணுறாரு. சப்வே ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லாருமே இப்போதைக்கு டெட்பூல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க சாதாரண நாட்கள் கிடையாது, ஆப்வியஸாக டிவியே தான். பட் அதை பற்றி பெருசாக கண்டுக்காம டெட்பூல் இப்போதைக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவார். அந்த இடத்துல சர்ப்ரைஸ் பார்ட்டிலாம் நடத்திட்டு இருப்பாங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். நம்ம டெட்பூல் எல்லாரும் கூடயுமே பேசுகிற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. நம்ம தொப்பேந்தர் யாரோ ஏர்பாட்ஸ் காணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாரு. அதே மாதிரி பிளைண்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பவுடர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டெட்பூல் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் கெவின் ஃபெய்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் எப்பா அப்படின்னு சொல்லி ஃபெய்கேவோட பேரை அஃபிஷியலாகவே இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கெவின் ஃபெய்கேவோட பேரை கேட்குறோம்னு நினைக்கிறேன். அண்ட் உண்மையாகவே ஆக்சுவலாக அந்த படம் எடுக்கும்போது கெவின் ஃபெய்கே இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டாராங்க. அந்த ரூல்ஸே இந்த படத்தில் ஒரு ஜோக்கா மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் டெட்பூல் பக்கை பார்த்து பேசிட்ட அப்புறம் பக்கு பேச வர அந்த சமயத்தில் உன்னதான் நான் பேச வேணான்னு சொன்னேன், மறந்துட்டியா, நோ ஸ்பீக்கிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. எப்படா சொன்னார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெட்பூல் 2ஓட டெலிட்டட் சீனில் பக்கு டெட்பூலுக்கே மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அருவை போட்டுட்டு இருப்பாரு. இனிமே உனக்கு பேசுகிற டைலாகே கொடுக்க கூடாதான்னு சொல்லி அந்த படத்தில் டெலிட்டட் சீன் சொன்ன ஒரு விஷயத்தை அப்படியே இந்த படத்தில் கண்டினியூட்டி மிஸ் பண்ணாமல் கூட்டு வந்திருக்காங்க. Denial is just one of the 5 stages of grief. Jesus Christ, Buck. No more speaking lines for you. அதையுமே தாண்டி பக்கு பேசுவாரா, என்னடா என்னையே கேட்காம இம்ப்ரவைசிங் பண்ணுற, வெட்டி வகுதுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செஞ்சுருப்பாருங்க. பாவையா, ஜஸ்டிஸ் ஃபார் பக்கு. இந்த இடத்துல ஸ்டிப்பராக அந்த வெனஸை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவளை காப்பாற்றுறதுக்காக தான் டெட்பூல் டைம் ட்ராவல்லாம் பண்ணியிருப்பாரு. பட் கடைசியில் வெனஸா உன் கூட இருந்தால் நான் செத்துருவான் போல, நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணி வச்சிருக்கீங்க. பாவங்க என் தலைவன். பட் அந்த சமயத்தில் கேக் வெட்டும்போது மேக் எ விஷ் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அவர் மனசில் என்ன நினச்சி அந்த கேனில் ஊர்ந்தான்னு தெரியல. அந்த சமயத்தில் கரெக்டாக டிவிஏ மெம்பர்ஸ் வந்து கதவை தட்டுவாங்க. டிவிஏ மெம்பர்ஸை அவர் வேற ஒரு வேலைக்கு வந்திருக்க மாதிரி தான் நம்ம டெட்பூல் நினச்சிருப்பாரு. பட் உண்மையிலே இவங்க வந்தது நம்ம டெட்பூலை அடிச்சு கூட்டு போக சாதாரணமாக கூப்பிட்டுருந்தாலே வந்திருப்பானேடா, எதுக்குடா சண்டைலாம் போடுறீங்க. அண்ட் அந்த இடத்துல தான் நம்ம டெட்பூலோட அந்த விக்கையுமே பிடிச்சி எடுத்துருப்பாங்க. அந்த விக்கோட பார்க்க டெட்பூல் ஒரு வித்தியாசமாக தான் இருந்தார். இந்த இடத்துல தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் பேரடாக்ஸை பார்க்குறோம். லோக்கி சீரீஸில் மோபியஸ் கேரக்டரை பார்த்துருப்பீங்களா. உண்மையில அந்த கேரக்டரே பேரடாக்ஸ் இன்ஸ்பிரேஷனில் வந்த ஒரு கேரக்டர் தான்.
பேரடாக்ஸ் தான் டெக்னிக்கலாக டிவியோட ஜட்ஜ் அண்ட் எக்ஸிக்யூஷனராக இருப்பார். இப்போ தான் அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தில். பாவங்க, நீ அந்த கேபிளோட மிஷினை யூஸ் பண்ணதுக்காகலாம் உன்னை கூட்டு வரல, உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணமே வேறு, என் கூட வா எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டிவியை நம்ம டெட்பூலுக்கு சுற்றி காமிப்பார் பேரடாக்ஸ். இதில் ஒரு முக்கியமான சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக படத்துலேருந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க, இப்போதைக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம டெட்பூல் ஆக்சுவலாக இந்த பக்கம் எனக்கு மல்டிவர்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும்டா, நான் என்ன டாக்டர் ஆண்ட் அந்த குவாண்டம் வேர்ட்ஸ் ஆஃப் மேட்னஸ் அந்த படத்தை பார்க்கல நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பாரு. Your universe is not the only one in existence. Oh, please, you think I haven't seen Dr. Ant in the quantum burst of madness? அதாவது ஆண்ட்மேன் அந்த குவாண்டமேனியாவும் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், இது ரெண்டுமே எம்சியூக்குலாம் மல்டிவர்ஸை டீல் பண்ண அந்த படங்கள். அது ரெண்டுமே நான் பார்த்துட்டு தான் வரேன், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காரு. இந்த சீன் ஆக்சுவலாக படத்தில் டெலிட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே எலிவேட்டருக்குள்ளே பேசிக்கிற சீக்வன்ஸுமே டெலிட் பண்ணியிருப்பாங்க. இல்லை பேரடாக்ஸ் கொஞ்சம் எல்லை மீறியே பேசியிருப்பாரு. பட் அதை தொடர்ந்து தான் ஆப்வியஸாக நம்மளுடைய இந்த ஆப்ரேஷன் இடத்துக்கு வந்துட்டோம், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிக்க அந்த இடத்துல தான் அவெஞ்சர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை இந்த பக்கம் டெட்பூல் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது வேற ஒரு யூனிவர்ஸ்கிட்டே நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டெட்பூல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. உன்னை நான் சூஸ் பண்ணலை, என்னை விட எனக்கும் மேலே இருக்க ஒருத்தர் தான் உன்னை சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் அ ஹையர் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரடாக்ஸை இந்த பக்கம் டெட்பூலை கூட்டிகிட்டு வரல, அவருக்கு மேலே ஒருத்தங்க இந்த மாதிரி டெட்பூலை உள்ள கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. லோக்கியா இருக்குமோ? அண்ட் லோக்கி ரெஃபரன்ஸுமே ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸில் இருக்குது. இந்த ஓரத்தில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் லோக்கி அந்த ஒரு ஃபைட் சீனை ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் எல்லா சீன்லேயுமே ஆக்சுவலாக கேப்டன் அமெரிக்காவை தான் நம்ம டெட்பூல் பார்க்குறாரு. ஸோ அதனால் வாய்டுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ஜானி ஸ்டாமை பார்த்து கேப்டன் அமெரிக்கா நெஞ்சத்தில் தப்பு இல்லை தானே, நாமளும் அப்படி தான் நினச்சிருப்போம் கரெக்டாக. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்லைன் பிரான்ச்சஸுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லோக்கியில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைன் ஒரே சீர்கோடாக தான் இருக்கும். உள்ளேருந்து ஒரு பிரான்ச் வெளில வந்தாலும் இந்த பக்கம் எல்லாருமே போய் ப்ரூன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் இந்த இடத்துல எல்லா பிரான்ச்சஸுமே லைக் சைட் பை சைட் தொடர்ந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. லோக்கி அதை புது மரமாக மாற்றிருக்காருல, ஸோ மோஸ்ட்லி எல்லா டைம்லைனுமே ஒரு ரூட் மாதிரி வேர் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதை சூப்பராகவே இந்த ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நம்ம தோர் ஆக்சுவலாக இந்த பக்கம் டெட்பூலை பார்த்து எழுதிட்டு இருப்பாரு. வைஸ் தோர் கிரைன்னு சொல்லி அப்போ கேட்ட கேள்விக்கு இப்போ இருக்க பதிலே சொல்லலை, மேபி சீக்ரெட் ஆஃப்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீன் அப்படியே தோர் டார்க் வேர்ல்டு வந்து அதே சீனை அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் தோர் டார்க் வேர்ல்டில் அவர் வந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டுப்பாரு, இந்த இடத்துல ஹாஃப் ஸ்லீவ் தான் இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக அந்த இன்ஃபினிட்டி வாருக்கு முன்னாடி தோர் ராக்னராக்ல எல்லா கண்ணிலே ஒரு கோடு போட்டிருப்பாங்களே, அந்த கோடு தழும்புமே இந்த இடத்துல நம்ம தோர்க்கே ஆட் பண்ணியிருக்காங்க. பட் தோர் எதுக்கு அழுதாருன்னு சொல்லி எது வரைக்கும் தெரிலங்க, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே பண்ணுங்க. இந்த இடத்துல நான் சீக்ரெட் டைம்லைனுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி செம்ம எக்ஸைட் ஆன டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு ஓடி வந்து சக்கிட் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக கேமராவை பார்த்து பேசுவார். பக்கத்தில் இருக்கிற பூம் பாக்ஸ் மைக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ லிட்டரலாக அவர் வந்து ஃபோர்த் வால பிரேக் பண்ணாரு. பட் இது எல்லாமே டெட்பூலோட மைண்டில் தான் நடக்குது. ஏன்னா அடுத்த ஃப்ரேமில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் டெட்பூல் ஆக்சுவலாக மென்டலாரா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குன்னு மற்றவங்க எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல இந்த பேரடாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான், தனியாக பேசிட்டு இருக்கா அப்படி தானே நினச்சிருப்பாரு. இந்த ஒரு ஆல்டர்னேட் ஆங்கிள் வந்து ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடி வந்து நான் ஐ எம் ரெடிப்பா எங்கே சைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கேன். நோ பேப்பர் ஒர்க், இது வந்து நம்ம கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரடாக்ஸ் சொல்லி மழுப்புவார். நோ பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லுவார். லோக்கி சீசன் 1ல் லோக்கியை பேப்பர் ஒர்க் பண்ண தான் அனுப்பியே வச்சிருப்பாங்க. அண்ட் டிவிக்குள்ளே எல்லா விஷயங்களுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பேரடாக்ஸ் இந்த இடத்துல நோ பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். மற்றவங்களுக்கு அது முக்கியமாக ஹையர் டிவிக்கு தெரியாத விஷயங்களை, புறக்கணிக்கப்பட்ட விஷயங்களை தான் பேரடாக்ஸ் மெயின்டைன் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நோ பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையிலேயே இதை சூப்பராக ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் நான் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல தான் நம்ம டெட்பூலுக்கான புது சூட்டை வந்து கொடுப்பாங்க. செம்ம அமேசிங்கான ஒரு சூட்டில் அண்ட் கட்டானாஸ் அடாமெண்டியத்தால் உருவாக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துலையுமே ஒரு டெலிட்டட் சீன் இருக்குது. என் சூட்டும் என் ஷூவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா கலாச்சிருப்பாரு. இந்த சீன் ஆக்சுவலாக ஆப்பிள் விஷன் ப்ரோக்காகவே உருவாக்கப்பட்ட வாட் இஃப் ஸ்பெஷல் எபிசோடில் இருக்கும். அதை இப்போதைக்கு டெலிட்டட் சீனாக அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு குட் பை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல நம்ம பேரடாக்ஸ் பொத்திக்கின்னு சொல்லிட்டு வாப்பா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு தான் டெட்பூல் போயிட்டு வந்திருப்பாரு. அழகாக பேரடாக்ஸுமே அவன் யூனிவர்ஸ் அழைச்சிட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு உன்னால் திரும்ப அந்த யூனிவர்ஸ்க்கு போகவே முடியாது, அந்த யூனிவர்ஸை நான் டைம் ரிப்பேர் வச்சு நான் அழிக்க போகிறேன், உன் யூனிவர்ஸில் இருக்கேன் ஆங்கர் பீயிங் செத்துட்டான், அந்த ஆங்கர் பீயிங் தான் லோகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இப்போதைக்கும் யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிகே ஆகிட்டு இருக்கு. அது வரைக்கும் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாருமே இதை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போதைக்கு மொத்த அத்தாரிட்டி மாறி இருக்க அந்த சமயத்தில் நான் டிவியை கண்ட்ரோல் எடுக்கணும்னா சில முக்கியமான மெர்சிக்கல்ஸ் நான் பண்ணிதாகணும். அந்த வகையில் உன் யூனிவர்ஸை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டெட்பூல் கிட்டே சொல்லுவார். இப்படி கேட்டிருக்க எவனாவது சும்மா இருப்பானாங்க, என் யூனிவர்ஸை காப்பாற்றாதான் இதுக்கு முன்னாடி நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணியே போறான்னு தக்காளி அதே வேலை நீ அழிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு பேரடாக்ஸ் மூக்கிலே குத்திட்டு கையில் இருக்க அந்த டெம்பாட்டை ஆட்டி போட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டெட்பூல் கையில் அந்த உல்வரினோட கிளாஸை மாட்டிக்கிட்டு அதை வச்சு எப்படி சண்டை போகிறதுனே தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாருங்க. ஏன்னா நம்ம உல்வரின் ஆக்சுவலாக அந்த கிளாஸ் கூடவே சேர்ந்து கனெக்ட் ஆகி இருப்பாரு. அவருடைய முழு பாடியுமே அடமெண்டியமாக இருக்க அந்த காரணத்தினால அவருக்கு எக்ஸ்ட்ரா புல்லிங் பவர் இருக்கும் டெட்பூலை காட்டிலும். பட் டெட்பூல் இந்த கிளாஸை வச்சு
அவர் குத்தி அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாமல் செம கஷ்டப்பட்டு இருப்பாரு. பக்கத்தில் இருக்க ஒரு டிவி ஏஜென்ட் மேக் இட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா மேன்கோல்ட் ட்ரைட் இட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மேன்கோல்ட் வந்து இதுக்கு முன்னாடி லோகன் படத்தை டைரக்ட் பண்ண டேரக்டர். அவர் நம்ம உல்வரினோட அந்த கதையை மொத்தமாக முடிச்சு அதை ஸ்டாப் பண்ண பார்த்தாரு. மேன்கோல்ட் அதை ட்ரை பண்ணாரு, பட் அதை நாங்கள் முடிக்க விட மாட்டோம் அப்படிங்கிறத லைட்டாக ஹிண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதில் வந்து டிவி ஏஜென்ட்டு கனடாலன்னு வந்து ஒரு கேவலமான சூப்பர் ஹீரோடா நீ அப்படின்னு சொல்ல நம்ம டெட்பூல் என்ன நினச்சாருன்னு தெரியல, சட்டுன்னு காண்டாகி கீப் மை கண்ட்ரிஸ் நேம் அவுட் ஆஃப் யர் மவுத் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கடைசி டிவி ஏஜென்ட்டை கில் பண்ணுறதுக்காக தன்னுடைய அந்த கத்தி எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த டைலாக்கா இதுக்கு முன்னாடி யார் சொன்னா ஞாபகம் இருக்கா? My country's name out of your fucking mouth. Keep my wife's name out your fucking mouth. ஆஸ்கார் வில் ஸ்மித்தை எவ்வளோ அழகாக கலாச்சிருக்காரு பார்த்தீங்களா? இங்கேருந்து கிளம்புனவர் தான் ஏகப்பட்ட உல்வரின் வேரியன்ஸை தேடி போயிருப்பாரு. மொத்தம் அந்த படத்தில் 9 உல்வரின் வேரியன்ஸ் அப்பேர் ஆகியிருப்பாங்க. காமிக் அக்யூரேட் ஷார்ட் கிங் உல்வரின். நம்ம டெட்பூல் இந்த உல்வரினா ஷார்ட் கிங்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பட் உண்மையிலேயே காமிக் புக்கில் உல்வரின் இந்த ஹைட்டு தாங்க 5.3 அங்குலம். ஐ மீன் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம பீட்டை பார்க்குறதுக்கால ஸ்பைடர்மேனை விட உல்வரின் குள்ளம். யோசிச்சு பாருங்க, மூவிஸில் நீங்கள் ஹியூ ஜாக்மேனை 6 அடி ஹைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து காமிக் அக்யூரேட்டாகவே இல்லைன்னு சொல்லி பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வாய் அடைக்கிறதுக்காக தான் டெக்னிக்கலாக இந்த இடத்துல குள்ளமான ஒரு உல்வரினை இறக்கி விட்டுருக்காங்க. நம்புறேன் இந்த சைஸில் இருக்க உல்வரினை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாடா அப்படின்னு மார்வல் கலாய்க்கிற போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல டெட்பூல் கூட ஷார்ட் கிங்குன்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம உல்வரினை மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ ஸ்டில் அவர் குள்ளமாக இருந்தாலும் அதே ஹியூ ஜாக்மேன் ஃபேஸ் தான் இருக்குது. செம்ம ஃபெரோஷியஸாகவும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் தான் காமிக் அக்யூரேட் ஹைட் உல்வரின். நீங்கள் சொல்லுங்கள், இந்த உல்வரின்ல படத்தில் பார்க்க எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? காமிக் அக்யூரேட் வேணுமா வேணாமா கீழே காம பண்ணுங்க. அதை தொடர்ந்து ஒரு அழிஞ்சு போன உலகத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பத்திக்கின்னு எரியும் போது அங்கே இருக்க உல்வரின் ஒரு கையை இழந்து சவுத்தில் சாஞ்சிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருடைய அந்த கோட் ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்ல தான் இருக்கும். அண்ட் நம்ம டெட்பூலை பேசவே விட்டுருக்க மாட்டாரு. தக்காளி எங்கே வந்து யார்கிட்ட கை நீட்டுற அப்படிங்கிற மாதிரி ஏறி குத்தி டெட்பூலை பொழக்க ஆரம்பிச்சிருவாரு மனுஷன். பேச விட்றாங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம டெட்பூல் கதறாத குறை தான். இங்கே இருக்க அந்த உல்வரின் வெப்பன் எக்ஸ் உல்வரின். ஸோ வெப்பன் எக்ஸில் தான் எல்லா உல்வரின்ஸும் உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுன்னு புரியுது. இவருடைய பேரே வெப்பன் எக்ஸ் தான். இவர் எர்த் 295 இயர்ஸ் ஆர் த ஏஜ் ஆஃப் அப்போகலிப்ஸ் உல்வரின் சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் அப்போகலிப்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அந்த உலகத்தை டேக் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. நிறைய எக்ஸ்மேன் வந்து செத்துருப்பாங்க. அதில் நம்ம உல்வரின் அண்ட் ஜீன் கிரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா அப்போகலிப்ஸை எதிர்த்தும் இந்த பக்கம் சென்டினல்ஸை எதிர்த்தும் போராடிட்டு இருப்பாங்க. இந்த உல்வரின் அகைன் செம்ம வைல்டாக இருப்பாரு, செம்ம ஃபேரலாக இருப்பாரு. ஐ மீன் எப்போதுமே பெர்சர்க்கர் மோட்லேயே இருப்பார் மனுஷன். பேச்சே கிடையாது, ஒன்லி வீச்சு தான். அவருடைய முடி கூட கிட்டத்தட்ட ஒரு மிருகம் போல கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்கும். அண்ட் அவருக்கு ஒரு கை இருக்காது. சைக்ளாப்ஸ் கூட நடந்த சண்டையில் இந்த பக்கம் சைக்ளாப்ஸ் இவருடைய கையை வெட்டி எடுத்துருவாப்ல. கை தான் இருக்காது, பட் பிளேட்ஸ் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த உல்வரின் நீங்கள் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உலகம் பாசிபிளி அப்போகலிப்ஸால டேக் ஓவர் பண்ணப்பட்ட உலகமாக இருக்கலாம். ஜீன் கிரே பக்கத்தில் எங்கேயுமே இருந்த மாதிரி தெரியல. பட் சுற்றி இருக்க இடமே பற்றி ஏறிற அந்த சமயத்தில் பாசிபிளி டார்க் ஃபீனிக்ஸ் வந்திருப்பாங்களோ டவுட் தான். பட் புசு புசு மண்டையோட இந்த பக்கம் அந்த உல்வரினை பக்கம் நல்லா தாங்க இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு கசினோவில் இந்த பக்கம் கோட் சூட் ஒயிட் கலர் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு உல்வரின் சீட் ஆடிட்டு இருப்பாரு. அவர் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி மாதிரி ஒரு பேட்ச் இருக்கும். எஸ், இந்த உல்வரின் பேரே பேட்ச் தான். இவர் ஆக்சுவலாக நம்ம உல்வரின் தான். ஐ மீன் லைக் மெயின் டைம்லைன் காமிக் உல்வரின். ஒரு கட்டத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்மேனாக இருக்கிறது போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி மத்ரிபூரில் தன்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றிக்கிட்டு இந்த நிக் ஃபியூரி மாதிரி ஒரு பேட்சை சும்மா போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. லைக் நம்ம உல்வரின் தான், பட் ஆல்டர்னேட் ஐடென்டிட்டி பேட்ச்னு சொல்லி ஒரு வித்தியாசமான பேர் அவர் மாற்றிக்கிட்டு மத்ரிபூரில் சுற்றிட்டு இருப்பாரு. ஸோ விச் மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய அந்த கசினோ மத்ரிபூரில் இருக்க கசினோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஆல்டர்னேட் ஐடென்டிட்டிக்காக தான் இந்த பேட்சுங்கிற ரோல் எடுத்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. மற்றபடி நம்ம உல்வரின் தான். ஸ்டோரி அண்ட் டைம்லைன் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்க அந்த கருத்தினால இதில் பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. மத்ரிபூரில் சில இடங்களில் ஸ்பை வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஃபன்னாக இருக்கும். கிரே ஹல்க்குமே உள்ள இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ கிரே ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹல்கோட ஒரு இன்டெலிஜென்ட் ஃபார்மில் ஜோ ஃபிக்ஸட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜோ ஃபிக்ஸட் ஹல்கை பாசிபிளி இந்த சீக்வன்ஸில் காமிச்சிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் இங்கே இருக்கிறது நம்ம உல்வரின் வித் பேட்ச். ஸோ அதனால ஒரு பேர் பேட்ச் உல்வரின். அதை தொடர்ந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேமியோ யார் தெரியுமா? கவில்ட்ரி. நம்ம டெட்பூலே கொடுத்த பேர் தான் கவில்ட்ரின். ஹென்ரி கேவில் அஸ் வுல்வரின். இது ஒரு அமேசிங்கான கேமியோ. GTA San Andreasல வர CGI மாதிரி படியன் டெனிம் ஜீன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு மனுஷன் பைக் ரெடி பண்ணிட்டு இருப்பாப்ல. ஐ மீன் இது ஆக்சுவலாக நம்ம வுல்வரினோட காஸ்டியூம் தான் பல இடங்களில் போட்டிருக்காரு. முக்கியமாக எக்ஸ்மென் 3ல அந்த காஸ்டியூம் போடுற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். கேவில்ட்ரினோட இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா அன்கேனி எக்ஸ்மென் இஷ்யூ 453 அந்த காமிக் கவர் இஷ்யூக்கான ரெஃபரன்ஸாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த லுக் இந்த லுக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுல. அண்ட் மற்றவங்களை காட்டிலும் கேவில்ட்ரின் அந்த கிளாஸை வெளில எடுக்கிறதுக்காக கையை லோட் பண்ணுவார். இது எக்ஸாக்ட்லி மிஷன் இம்பாசிபிளுக்கான அந்த ரெஃபரன்ஸ்க்கு. பத்தாவது வரைக்கும் நம்ம டெட்பூல் கூட நீங்கள் வந்துட்டியா நல்லது, அந்த எதிரில் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ப்ரொடியூசர்ஸ் அவனுக்கு ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிசியாக கலாச்சிருப்பாரு. பச்சையாக டிசின்னு சொல்லனாலும் அதை நீங்கள் பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன்.
கெவில்ட்ரின் செம கோவத்தோட இங்கேருந்து கிளம்புறியால வாய்க்கில் கத்தி விட்டு சுத்தவான்னு சொல்லி ஒரே அடி இந்த பக்கம் டெட்பூல் தூக்கி அடிச்சிருப்பாப்ல. நல்லா இருந்துச்சு அந்த கேமியோ வந்து செம்ம அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ. பட் நான் பார்த்த டட்டில் நிறைய பேர் இன்ஸ்டன்ட்டாக அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கல, கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. டெட்பூல் சூப்பர்மேன் சொல்லி கத்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும். பட் எனிவேஸ் கெவில்ட்ரின் பார்த்து எத்தனை பேர் ஷாக் ஆனீங்கன்னு சொல்லி உங்கள் தசைக்கில் கவருங்க. மனுஷன் செம்ம பில்டாக இருக்காப்ல, ஹியூ ஜாக்மேனோட பயங்கரமாக இருக்காரு. ஸோ ஒரு ஃபியூச்சரில் வுல்வரினா வந்தால் நல்லா இருக்குமா அதுமிக்கல சொல்லிட்டு போங்க. அதை தொடர்ந்து காட்டுக்கு நடுவில் ஒரு ஓலை குடிசைக்கு முன்னாடி கேப் போட்டுக்கிட்டு கவுபாய் ஃபார்மில் இந்த பக்கம் நம்ம ஓல்டு மேன் லோகனை காமிச்சிருப்பாங்க. எஸ், அங்கே இருக்குது ஓல்டு மேன் லோகன். லுக்குமே சூப்பரான ஒரு லுக்கு. காமிக்லேயுமே சில இடங்கள் இந்த மாதிரி ஓல்டு மேன் லோகன் கேப்லாம் போட்டு வருவார், செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலாக லோகன் படமே ஓல்டு மேன் லோகனோட இன்ஸ்பிரேஷனில் எடுக்கப்பட்டது தான். ஸோ அதை தொடர்ந்து இங்கே இருக்க ஓல்டு மேன் லோகன் செம்ம வயசானவராக இருக்காருங்க. இறங்கி வந்து சண்டைலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி கன்னை வச்சு சுட்டுட்டு இருப்பாரு. நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ ஓல்டு மேன் லோகனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் டிஸ்டோப்பியன் உலகம் தான். இந்த சமயத்தில் ஆக்சுவலாக நம்ம வுல்வரின் அவர் எக்ஸ்மென் டீமையும் வந்து பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக கொண்டிருப்பாரு. அது ஒரு மிஸ்டீரியோ இலூஷனால நடந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் அப்பேர் ஆன த வர்ஸ்ட் வுல்வரின் நம்ம டெட்பூல் கூட பார்ட்னர் அப்பாகி சுற்றிட்டு இருந்தார்ல, அவருமே அவர் உலகத்தில் இருக்க நிறைய எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரோலில் இழந்து கொண்ட மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த ஓல்டு மேன் லோகன் ஸ்டோரியிலும் ஒன்னாங்கிற ஒரு கேள்வி எழும்ப தான் செஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் டெட்பூல் அண்ட் வுல்வரினில் பார்த்தா அந்த வுல்வரின் தான் ஃபியூச்சரில் ஓல்டு மேன் லோகனாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த லுக்கு நல்லா இருந்துச்சுல. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஓல்டு மேன் லோகன் கதை கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஏகப்பட்ட எலும்பு கூடுகள் அங்கே விழுந்து கிடக்க அதுக்கு நடுவில் ஒரு எக்ஸ் சிலுவையில் அது பார்த்தீங்கன்னா நம்ம லோகனை அரைஞ்சிருப்பாங்க. செம்ம ஐக்கானிக்கான காமிக் புக் போஸ்டருங்க அது. லைக் அன்கேனி எக்ஸ்மென் 251 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இங்கே இருக்க அந்த வுல்வரினை ஃபீவர் ட்ரீம் வுல்வரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் ரீவர்ஸ்ன்னு சொல்ல போகிற ஒரு மியூட்டன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வுல்வரினை இந்த மாதிரி ஆஸ்திரேலியா சைடில் இந்த சிலுவையில் அரைஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்தில் வுல்வரினோட அந்த ஹீலிங் ஃபேக்டர் கம்மியாக இருக்கும். வுல்வரினை பழி வாங்கி டார்ச்சர் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி அரைஞ்சிருப்பாங்க. இந்த சமயத்தில் நம்ம வுல்வரின் ஹீலிங் ஃபேக்டரை திரும்ப நார்மலுக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் அவருடைய பழைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு ஏகப்பட்ட கனவுகள் ஹலுசினேஷன் பார்த்தீங்கன்னா உருவாகும். அதனால தான் இந்த வுல்வரினை ஃபீவர் ட்ரீம் வுல்வரின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. லைக் மொத்த உலகமே அழிஞ்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி நடந்திருக்காது ஃபீவர் ட்ரீம் ஸ்டோரி லைனில். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு வேறு ஸ்டோரி தான். பட் அந்த காமிக் புக் பேனலை ரீக்ரியேட் பண்ண பார்த்துருக்காங்க. அது நல்லா இருக்கு. அண்ட் இதில் ஃபன் என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிபிளி அந்த இடத்துல லோகன் டெட்பூல ஒரு கனவு மாதிரி நினச்சிருக்கலாம். ஸோ நிஜமாலே இந்த மாதிரி ஒருத்தன் வரல, அது ஒரு கனவாக எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். அங்கே இருக்க அந்த வுல்வரினுமே பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் தான் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஐகானிக்கான காமிக் புக் கவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தில் வுல்வரினோட ஆல்டர்னேட் காஸ்டியூம் ப்ரௌன் அண்ட் yellowல பார்த்தீங்கன்னா அப்பேராகி இருப்பாரு. ஜான் பிரைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்டிஸ்ட் கீழே வுல்வரின் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரௌன் அண்ட் yellow லுக்கில் தான் அவரை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வுல்வரின் செம ஃபெரோஷியஸ் ஆனவர். அதே சமயத்தில் பல பேர் கூட சண்டைக்கு போயிருக்காரு. ஹல்க்கு கூட சண்டைக்கு போயிருக்காரு. அதனால தான் இங்கே நம்ம ஹல்க் வர்சஸ் வுல்வரின்ங்கிற ஒரு ஃபைட்டு நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். இந்த படத்தில் நான் மிஸ் பண்ண ஒரே விஷயம் தாங்க, ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் அதை டீசர் மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாங்க. பட் உண்மையிலேயே வுல்வரின் ஒரு ஹல்கோட காமிக் புக்கில் தான் அப்பேரே ஆனார். ஒரு மர்சனரியா ஹல்க்கு எதிர்த்து தான் அந்த பக்கம் வுல்வரின் நின்றுருப்பாரு. ஸோ ஹல்க் வர்சஸ் வுல்வரின்ங்கிற ஒரு ஃபைட்டை இந்த ஹியூ ஜாக்மேன் இன்ட்ரோடியூஸ் ஆகி 25 வருஷத்தில் பார்க்கவே இல்லை. மேபி சீக்ரெட் வார்ஸில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுங்க. ஹல்க் வர்சஸ் வுல்வரின் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுக்கான ஒரு குட்டி டீஸை காமிச்சிருந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃபைட்டை ஒரு நிமிஷமாவது காமிச்சிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே இருக்க ஹல்கோட அந்த மொத்த கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரீயூஸ் தான் பண்ணியிருக்காங்க. அது தெளிவாக தெரியுது. பட் எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல அந்த வுல்வரினோட லுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ரௌன் அண்ட் yellowல காமிக் அக்யூரேட் லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்தாங்க. ஸோ ஃபியூச்சரில் அந்த காஸ்டியூம் போட்டு அவருக்கான தனி பண்ண வரதானே பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் ஃபைனலி எல்லாருக்கிட்ட போய் அடி வாங்கிட்டு கடைசியில் இந்த பக்கம் வேர்ஸ்ட் வுல்வரினோட யூனிவர்ஸ்க்கு நம்ம டெட்பூல் வந்திருப்பாரு. வேர்ஸ்ட் வுல்வரின் சொல்கிறதுக்கான காரணம் இந்த வுல்வரினால் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்மென் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. மற்றவங்களால ஒதுக்கப்பட்ட ஒரு வுல்வரின். இவன் தாண்டா நம்மளை பார்த்தோன்னா அடிக்கல, வேறு வழியில் ஒன்றா தான் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா வுல்வரின் அங்கே வந்து கூட்டு போக ட்ரை பண்ணுவார். அந்த சமயத்தில் நம்ம வுல்வரின் லுக் லேடி அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூலை மென்ஷன் பண்ணுவார். Look, lady, I'm not interested. ஸோ விச் மீன்ஸ் இந்த யூனிவர்ஸில் தான் லேடி டெட்பூல் வந்திருப்பாங்களோ. பட் எனிவேஸ் இந்த இடத்துல நம்ம வுல்வரின் குடிச்சு மட்டையாக அவனை தூக்க ட்ரை பண்ணும்போது டெட்பூல் அவன் சட்டைக்குள்ளே என்ன போட்டிருக்காருன்னு சொல்லி பார்ப்பாரு. அந்த இடத்துல தான் நம்ம வுல்வரின் yellow கலர் சூட் போட்டிருக்குதே டெட்பூல் நோட் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வுல்வரினோட அந்த yellow சூட்டை ஸ்க்ரீனில் பார்க்குறோம். தாறுமாறாக இருந்துச்சுல. பட் இந்த yellow சூட்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சோக கதையே இருக்குங்க. அதை தொடர்ந்து பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம வுல்வரினை கொண்டு வந்து பேரடாக்ஸ் முன்னாடி போட்டு இங்கே பாருப்பா, நீ கேட்ட மாதிரியே வுல்வரினை கூட்டு வந்துட்டேன், இவனை வச்சு என் யூனிவர்ஸை நல்லா சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆங்கர் பீங்களா அப்படிலாம் மாற்றிட்டு இருக்க முடியாது ராஜா, அதுவும் நீ மற்ற எந்த வுல்வரினை கூட்டு வந்தாலும் பரவாயில்ல, போய் இந்த வேர்ஸ்ட் வுல்வரினை கூட்டு வந்திருக்கேன், அவ யூனிவர்ஸே அவனால் காப்பாற்ற முடியல, யூனிவர்ஸை அப்புறம் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம வுல்வரின் படத்துக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாரு. வுல்வரின் ஆக்சுவலாக ஹீலிங் ஃபேக்டர் இருக்க அந்த சமயத்தில் வுல்வரினால் ஹேங் ஓவர் ஆக முடியாது. ஸோ பட்டனு பின்னாடி எழுச்சி நிற்பாரு. எழுச்சி நின்று வுல்வரினை பார்த்த டெட்பூல், வெல்கம் டு த MCU, இப்போ நீ கொஞ்சம் லோ பொசிஷனில் தான் வந்து சேர்ற அப்படின்னு சொல்லி MCU படத்துக்குள்ளேயே MCU கலாச்சிருப்பாருங்க. இந்த தைரியம் நம்ம டெட்பூலுக்கு மட்டும் தாங்க வரும்.
அப்போ என்ன தாண்டா சொல்ல வர, உன் மேனேஜர் கூப்பிட்டு அவங்க கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் டெம்பேர்ட் எடுத்து நம்ம பேரடாக்ஸை மிரட்ட மற்றவங்க எல்லாருமே லைக் கொஞ்சம் அமைதியாக இருந்து நோட் பண்ண உடனே டெட்பூல், அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் சீக்ரெட்டாக ரொம்ப ஆஃப் கிரேடாக பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை திருட்டு பசங்களா, உங்களை மாட்டி விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துல நம்ம பேரடாக்ஸ் டெட்பூல் அண்ட் வுல்வரின் 2 பேருமே ப்ரூவ் பண்ணிடுறாப்புல. டெட்பூல் கண்ணை முடிச்சு பார்க்க அவர் முன்னாடி ஆப்வியஸாக நம்ம வுல்வரின் எங்கடா உட்காந்து எனக்கு கோட்டு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு ரெடியாக இருப்பார். ஸோ வந்து இவங்க இறங்கின இடம் வைடுக்குள்ளே ஏகப்பட்ட ஏசியில் குளிச்சிருக்கு. முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு, லெவையத்தான், அதாவது அவெஞ்சர்ஸ் போல நம்ம ஹல்க் ஒத்தகையில் நிறுத்துவல லெவையத்தான் இருக்கு, கனடா டவர் இருக்குது, இந்த ஒரு சின்ன ஷிப்பை காமிச்சிருக்காங்க, மேபி பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் ஷிப்பாக இருக்குமோ என்னமோ. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தோரோட அந்த ஹெல்மெட், விங்டு ஹெல்மெட் இருக்குது, அது பக்கத்துலேயே நம்ம கேப்டன் அமெரிக்கா காமிக்கில் ஃபர்ஸ்ட் இஷ்யூவில் அப்பியர் ஆன ஒரு ஷீல்டையுமே காமிச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் கேப்டன் அமெரிக்கா ரெஃபரன்ஸ் இருக்குங்க. அண்ட் டெட்பூல் விழுந்து கிடப்பார்ல, அவருக்கு பக்கத்துலேயே சீக்ரெட் வார்ஸ் இஷ்யூ 5க்கான அந்த காமிக் கவர் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே இன்க்ரெடிபிள் ஹல்கில் அப்பியர் ஆன அந்த ஒரு சோடாவையுமே வச்சிருக்காங்க. ஸோ சீக்ரெட் வார்ஸ் கூட டெட்பூல் கனெக்ட் ஆக போகிறாருங்கிறத சொல்ல வராங்க போல. அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் நிறைய ப்ரூனிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. குப்பை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விழுட்டத்தை உங்களால் நோட் பண்ண முடியும். பட் அந்த வந்து விழுற விஷயங்கள் என்னந்தாங்கன்னு தெரில. இந்த இடத்துல கடுப்பான நம்ம வுல்வரின் பார்த்தீங்கன்னா டெட்பூலை போட்டு பொழந்துக்கிட்ட ஆரம்பிப்பார். முக்கியமாக இந்த ஷாட்டு வுல்வரின் டெட்பூலோட முதுகு உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஆக்சுவலாக பேன் நம்ம பேட்மேன் முதுகு உடைக்கிற அதே சீனை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். பிளான் பண்ணி வச்சாங்களான்னு தெரியல, பட் நல்லா இருக்கு அந்த ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல நம்ம டெட்பூல் நம்ம வுல்வரின் யூனிவர்ஸை பற்றி கொஞ்சம் அதிகமாக வாய்விட கடுப்பான நம்ம வுல்வரின் கொய்யால அடித்து கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி 4 கால் பாய்ச்சல் ஓடி வருவாருங்க. இப்படி ஃபெரோஷியஸாக இதுக்கு முன்னே நம்ம வுல்வரினை பார்த்ததே கிடையாது. ஓடி வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இந்த கன் இருக்கதான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த கன்னை தான் குறி வைக்கிறாரு. கன்னை 3 பீஸாக வெட்டுறாரு பாருங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி டெட்பூல் அவருடைய கத்தி வச்சு சண்டை போடுவார். கத்தியை நம்ம வுல்வரினால் வெட்ட முடியாது, ஏன்னா அது அடமாண்டியம். அது மட்டும் இல்லாமல் டெட்பூல் அண்ட் வுல்வரின் சண்டை போடும்போது இந்த சீன் எக்ஸாக்டாக அந்த ஸ்பைடர்மேன் 1ல் நம்ம டோபி மெக்வேர் அண்ட் ஃப்ளாஷ் சண்டை போடுற அந்த சீனுக்கான அப்படியே ரெப்ளிகாமாக தான் எனக்கு தோணுது. அப்படியே லைக் ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மூமெண்ட்டை தான் டெட்பூல் பண்ணுறாரு. இதை இன்டென்ஷனலாக வச்சாங்களான்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. ஸோ ஃபைட்டு கொஞ்சம் ஹெவியாக நடக்க அந்த இடத்துல நம்ம டெட்பூல் அவருடைய 3 கத்தையுமே வுல்வரின் உடம்புல மெடல் மாதிரி சொறி விட்டுருவார், இன்க்ளூடிங் பேபி நைஃப். பட் இந்த இடத்துல கோவமாக இருந்தால் நம்ம வுல்வரினை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி என் யூனிவர்ஸை காப்பாற்ற தான் நான் போராடிட்டு இருக்கேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணனா அவங்களுடைய இந்த டைம் ட்ராவல் டிவைஸை யூஸ் பண்ணி உன்னுடைய பிரச்சனையுமே சரி பண்ணிக்க முடியும், உன் யூனிவர்ஸுமே காப்பாற்ற முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாரு ராஜா அப்படின்னு சொல்லி எப்படியோ நம்ம வுல்வரினை கன்வின்ஸ் பண்ணிடுறாப்புல. அந்த இடத்துல தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா இல்லை ஜானி ஸ்டாமோட என்ட்ரி ஃபேஸாக பார்த்தோன்னா டெட்பூல் அப்படி தான் கன்வின்ஸ் ஆகியிருப்பாரு. சூப்பர் ஹீரோ லேண்டிங்கை போட்டு திரும்ப இந்த சீன்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்துருக்கணும், சும்மா சில்லறையை செத்தர விட்ட மொமெண்ட்டுங்க. அங்கே தான் கரெக்டாக நம்ம கெசாண்ட்ராவோட அடியாட்கள் உள்ளே வராங்க. மிகப்பெரிய ஒரு கான்வாய் முன்னாடி வருது. ஃபென்டாஸ்டிக் கார், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படவே வரல, பட் ஃபென்டாஸ்டிக் காரை காமிக்கிறாங்க. மேபி இது நம்ம ஜானி ஸ்டாமோட அந்த யூனிவர்ஸ் ஃபென்டாஸ்டிக் காராக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா இந்த ஜானி ஸ்டாமும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படங்களில் பார்த்த ஜானி ஸ்டாமும் ஒன்றும் கிடையாது. அவர் போட்டிருக்க அந்த காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு புரியணும்னு நம்புறேன். ஏன்னா இவருடைய இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் லோகோங்கிறது நடுவில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் 1 and 2 பேர் அந்த ஜானி ஸ்டாம் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். இவர் போட்டிருக்க அந்த யூனிஃபார்ம் கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட காம்பினேஷனாக தாங்க இருக்குது. டிஷர்ட்டை மட்டும் தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோரை போட்டிருக்காரு. அவருடைய பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுக்கான ரெஃபரன்ஸ் தான். பூட்ஸ் கொண்டு கேப்டன் அமெரிக்கா தான் போட்டிருக்காரு. ஸோ ரெண்டும் கறந்த கலவடவ அப்படின்னு சொல்ல வராங்க போல. ஃபென்டாஸ்டிக் காருக்கு பின்னாடியே மூன் நைட் சீரீஸில் பேரான அந்த கப் கேக் காரை காமிச்சிருக்காங்க. பக்கத்தில் ஹைட்ரா கார் இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக அந்த டேங்க்கில் இந்த பக்கம் நம்ம டிவி ஏஜென்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ப்ரூன் பண்ணப்பட்ட பார்த்தீங்களா, அதே டிவி ஏஜென்ட்டை அடைச்சி வச்சிருக்காங்க. அண்ட் சேபர் டூத் வராங்கிற ஒரு விஷயத்த மோப்பம் பிடிச்சி இந்த பக்கம் வுல்வரின் கண்டுபிடிச்சிருப்பாருங்க. பழக்கப்பட்ட ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்னு யோசிச்சாரு என்னமோ. கவலைப்படாதீங்க, இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளேமான்னு சொல்லி எல்லாருக்குமே ஷாக்கு கொடுத்த நம்ம ஜானி ஸ்டாம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஃபயர் பெண்டர் கூட சண்டைக்கு போயிடுவான். பைரோ கூட, ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க, இந்த ஃபயர் பெண்டர் கூட தான் சண்டைக்கு போயிருப்பியாடா. அவன் அசால்ட்டாக அந்த பக்கம் ஜானி ஸ்டாம் அந்த நெருப்பு உறிஞ்சு வச்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் அடிப்பட்ட ஜாடி சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ண முடியாமல் ஐயோ போச்சேன்னு சொல்லி கீழே வருவார். செம்ம ஃபன்னாக தான் இருக்கும். பட் உண்மையிலே இதை ஆக்சுவலாக நம்ம கிறிஸ்துவான் சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை பலமுறை பயபொலியை இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்து விளையாடிருக்காங்க. எத்தனை முட்டை உடஞ்சிச்சுன்னு தெரியலையே. இந்த இடத்துல நான் சொல்கிறபடி கேட்டு என் கூட வந்திருக்கேன், இல்லை கசாண்டா நோவாக்கு பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேபோட்டு இறங்கி வுல்வரின் கூட சண்டைக்கு வரேன். வுல்வரின் ஜஸ்ட்டு ஒரே ஷாட்டில் அந்த பக்கம் சேபோட்டத்தை கத்தம் பண்ணியிருப்பாரு. சேபோட்டத்தை தலையை எடுத்த நம்ம டெட்பூல் உன் குவீன் ஃபியூரியஸோட தலையை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி மேட் மேக்ஸை கலாச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் என்னப்பா இந்த இடம் பார்க்குறதுக்கு மேட் மேக்ஸியாக இருக்குது, காப்பி ரைட் போட்டுற மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பேசியிருப்பாருங்க. நல்லா சரிங்களா. வுல்வரின் அடுத்து யாருன்னு கேட்க
டோட் வந்து பக்கத்தில் இருக்க அந்த மேக்னெட்டை ஆன் பண்ணுறாரு. எத்தனை பேர் நான் நினச்சி அசால்ட்டாக சமாளிக்கலாம், ஆனால் மேக்னெட் கிட்ட நம்ம அந்த Wolverine எப்போதுமே தோற்று போயிடுறாரு. அடமாண்டியம் இஸ் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ டெட்பூலை ஹோல்ட் பண்ணுற மாதிரி Wolverine அட்டாச் ஆகிடுவார். அண்ட் நம்ம டெட்பூலோட வெட்டப்பட்ட அந்த கன் பார்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பட்டு ஒட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சம் ஒரு அக்யூரேட்டான டீட்டெயில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பெரிய கால் வந்து நம்ம Wolverine அண்ட் டெட்பூலை அடிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இது என்ன காலுன்னு தெரியல, டக்குன்னு பார்க்கும்போது ஹல்க் பஸ்டர் கால் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. மேபி லைக் அந்த சென்டினல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸ்பெண்டர் நிறைய அந்த ரோபோட் சுற்றிட்டு இருக்கும், அதோடைய காலாக இருக்க சான்சஸ் அதிகம். நம்ம டெட்பூல் அண்ட் Wolverine ரெண்டு பேரை மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து ஜானி ஸ்டாம் பவர் எல்லாத்தையுமே எழுந்து இப்போதைக்கு அவரையுமே பார்த்தீங்கன்னா அனார்கிஸ்ட் அவெஞ்சர்ஸ் கெசாண்ட்ரா நோவாவோட அடியாட்கள் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கான்வாயிலே நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த அனார்கிஸ்ட் அவெஞ்சர்ஸோட அந்த லோகோ பறந்துட்டு இருக்கு. அவெஞ்சர்ஸ் லோகோவை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல லோக்கி சீசன் 1ல பார்த்தா அதே பறவைகள் ஓடிட்டு இருக்கு. இந்த பறவைகளை ப்ரூன் பண்ணாங்களா இல்லை வாய்டுக்குள்ளே இந்த பறவைகள் வளர்ந்துச்சா நம்மளுக்கு தெரியல. அதே பறவைகளை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. அண்ட் பின்னாடி ஏகப்பட்ட விதவிதமான அந்த பிரமிட்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமாக நிறைய ப்ரூன் பண்ணப்பட்ட பொருட்கள் கீழே விழுறதுமே உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக இந்த பொருளை திடீர்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு வாட்டர் டவர் மாதிரி இருக்குல்ல, ரொம்பவே ஃபேமஸான வாட்டர் டவர் எது தெரியுமா? WBயோட அந்த வாட்டர் டவர் தாங்க. ஒருவேளை இது WBக்கான ரெஃபரன்ஸாக இருக்குமோ? சும்மா கெஸ் பண்ணி வைப்போம், சொல்ல முடியாது. இந்த இடத்துல நம்ம டெட்பூல் எழும்பும் போது காட் ஆஃப் தண்டர் அப்படின்னு தான் சொல்லி எழும்புறாரு. எவ்ரி சிங்கிள் டைம் டெட்பூல் எழும்போது தோரோட ஒரு ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவருக்கு தோர் எதனால் அழுதாருங்கிற ஒரு உண்மை தெரியாதா, அதுவே மைண்டில் ஓடிட்டு இருக்கு போல. நம்ம Wolverine ஜானியை பார்த்து இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரீட், அதாவது ரீட் ரிச்சர்ஸ் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் இந்த இடத்த ஒரு மெட்டாஃபிசிக்கல் ஜங்க்யார்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாரா, அதாவது குப்பை தொட்டிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் ரீட் ரிச்சர்ஸும் ஏதோ ஒரு வகையில் இங்கே வந்திருக்க தான் செய்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு மொத்த ஃபென்டாஸ்டிக் டீமுமே இங்கே வந்திருப்பாங்க தான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கான்வாயோட மொதல் காரே ஆக்சுவலாக ஃபென்டாஸ்டிக் கார் தான். ஸோ அதாவது வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்க மொத்த ஃபென்டாஸ்டிக் டீமுமே இங்கே வந்திருக்கு. அதில் ஜானி மட்டும் தப்பிச்சு பொழைச்சிருக்காரு போல. பிகாஸ் அவரால் பறக்க முடியும், அது காரணமாக இருக்கலாம். அண்ட் இங்கே வரது எல்லாத்தையுமே அலையத்தை அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரியும் ஜானி சொல்வார். அலையத்தா லோக்கி சீசன் 1 எபிசோட் 5ல வந்து அந்த அலையத்தா அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே கலாச்சிருப்பாரு. அதாவது டெட்பூல் ஆக்சுவலாக இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே படம் மாதிரி பார்த்துட்டு இருக்காரு போலங்க. இந்த டெட்பூல் 2வோட ஒரு சின்ன ப்ரொமோஷன் வீடியோவில் நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு லோகன் படம் ஓடிட்டு இருக்க அந்த தேட்டரை வந்து பார்த்தா பார்க்க முடியும். டெட்பூல் யூனிவர்ஸ்க்குள்ள லோகன் படம் ஓடுற மாதிரி தான் அந்த ப்ரொமோஷனே பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம லோகனோட மைண்டுக்குள்ளேயோ இல்லை லோகனோட யூனிவர்ஸ்லையோ இந்த லோக்கி சீசனு, அதே மாதிரி இதே டெட்பூல் அண்ட் Wolverine டெலிட்டட் சீன்ல டாக்டர் அண்ட் குவாண்டம் வேர்ட்ஸ் ஆஃப் மேட்னஸ் அந்த படத்தையும் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. Please, you think I haven't seen Dr. Ant and the Quantum Burst of Madness? ஸோ அந்த படம்லாம் ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க போல, சொல்ல முடியாது. அப்படியே போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஏகப்பட்ட விதவிதமான அந்த ப்ரூன் பண்ண போட்ட பொருட்கள்லாம் காமிக்கப்படும். முக்கியமாக தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷிப்பு வந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்க்கும்போது நம்ம தேனஸோட அந்த சாங்க்டரி ஷிப் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தேனஸோட ஏகப்பட்ட கியூ ஷிப்ஸுமே ஆக்சுவலாக இந்த வாய்டில் விழுந்து கிடக்கும். இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாசிபிளி இது தேனஸோட சாங்க்டரி ஷிப்பாக இருக்கலாம். ஆனால் அப்படியே கொண்டு போய் இந்த பக்கம் நம்ம ஆண்ட்மேன் பாடி முன்னாடி இறக்குறாங்க. இந்த இடத்துல அவர் ஜெயின் மேனாக இருப்பார். ஆண்ட்மேன் மாதிரியே இதுக்கு முன்னாடி லோக்கி சீசன் 1லையுமே நீங்கள் ஆக்சுவலாக எல்லோ ஜாக்கெட்டோட அந்த ஹெல்மெட்டாக பார்த்துருக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் பாசிபிளி ஒயிட்டுக்குள்ளே நம்ம ஆண்ட்மேன் வெர்சஸ் எல்லோ ஜாக்கெட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடந்திருக்கும் போலங்க. அதில் ரெண்டு பேருமே செத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆண்ட்மேனோட பாடி இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக ராட் ஆகிருக்கு. அந்த ராட்டான எலும்புகள் எல்லாத்தையுமே நிற்க வைக்கிறதுக்காகவே ஸ்கஃபல்டிங் பண்ணியிருக்காங்க, அதாவது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்களா, இந்த இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஒரு கிட்டத்தட்ட கேஜ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். டெட்பூல் இதை பார்த்தோன்னே பாடுறா பால்ரெட்டுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கலாச்சிருப்பாரு. ஏன்னா பால்ரெட் ஆப்வியஸாக இப்போ நீங்கள் பார்க்கும்போது 60 வயசு அந்த மனுஷன் இருக்குது, ஆனால் பார்த்தா அப்படி தெரியல, பாதி வயசு போல தான் இருக்காரு. ஸோ அதை வந்து கலாய்க்க செஞ்சிருக்காரு. இவங்க வரதை பார்த்தோன்னே கதவை ஓப்பன் பண்ணது இந்த குண்டு பையன் தான், வேற யாரும் இல்லைங்க, பிளாபு. எக்ஸ்மென் படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் உள்ள ஏகப்பட்ட எக்ஸ்மென் கேரக்டர்ஸ், மியூட்டன் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கசாண்ட்ரா நோவா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பேன். எல்லாருமே வேரியன்ஸ் தான். இவர் பனிச்சரோட வில்லன் ரஷ்யன். ஒரே ஒரு லைவ் ஆக்ஷன் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கெவின் நேஷன் வச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து நைட் கிராலர் மாதிரி இருக்கக்கூடிய அசாசல் எக்ஸ்மென் படத்தில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கலாம். அதை தொடர்ந்து லேடி டெத் ஸ்ட்ரைக், நம்ம Wolverine வெர்சஸ் லேடி டெத் ஸ்ட்ரைக்குங்கிற ஒரு ஃபைட்டே நடந்திருக்கும். பட் இவங்க அவங்களுடைய வேரியண்ட். இவ கலிஸ்டோ டார்க் ஃபினிஷால் இவ கொல்லப்பட்டிருப்பாள். இவ சைலாக். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்மேன் அப்போகலிப்ஸ் படத்தில் சைலாக் ஒலிவியா மன் கேரக்டர் பார்த்துருப்பீங்க. இவ அவளுடைய வேரியண்ட். இந்த கேரக்டர் உரம் முழுக்க குச்சியாக இருக்கால, இவ குவில். இவனுடைய ஒரு மேல் வேரியண்ட்டை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. இவ ஃபீமேல் வேரியண்ட். இவன் யாருன்னு தெரியுதாங்க, புல்சை. டேர்டெவில் படத்தில் நம்ம டேர்டெவிலோட வில்லனாக வந்தவன் காலின் ஃபெரல் அந்த புல்சை ரோலை ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் அவர் தான் இப்போதைக்கு பென்குயின் சீரிஸில் பென்குயினாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா. பட் இந்த இடத்துல காலின் ஃபெரல் கிடையாது, அவருடைய ஒன் ஆஃப் த வேரியண்ட்டாக காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஜகர்நாட்டா இந்த இடத்துல ஆரன் அப்படிங்கிற ஒரு ஸ்டண்ட் ஆக்டர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஏன் ஸ்டண்ட் ஆக்டரை கூட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஷான் லெவி அண்ட் ரயன் ரெனால்ட்ஸ் ஒன்றா எடுத்த படம் அந்த ஃப்ரீ கையில் ஃபைனல் ஃபைட் இப்போ பல்க் ஒருத்தன் வருவான் பார்த்தீங்களா, அந்த ரயன் ரெனால்ட்ஸ் ப்ளூ ஷர்ட் கைக்கு டூப் ஓவராக அந்த ஸ்டண்ட் கையாக வந்தது ஆரன் தான். ஸோ அந்த படத்துலேருந்து அப்படியே கண்டினியூஸாக இந்த படத்துக்குமே ஜகர்நாட்டை கூட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜகர்நாட்டோட வேரியண்ட் இந்த இடத்துல தான் உங்களை பார்க்க அவள் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல வீல் சேரில் இந்த பக்கம் கசாண்டராவா வருவான். அதை பார்த்தோன்னே டெட்பூல் சக் அது நீயான்னு சொல்லி கேட்பாரு. சார்ல்ஸ் எக்ஸ் தான் ஷார்ட்டாக சக்குன்னு சொல்லி கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். பட் அந்த இடத்துல அவள் சும்மா அந்த வீல் சேரில் வந்து பட்டு நிகழ்ச்சி நின்றுவான். ஏபிலிசம்
ஓக் மக்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அந்த ஓக்கிசத்தையே கலாச்சிருப்பார் நம்ம டெட்பூல். இந்த சேர் உங்ககிட்ட எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பப்போ இந்த இடத்துக்கு சார்ல்ஸ் எக்ஸும் வந்துட்டு போவார் தான், பட் ஏன் யூனிவர்ஸ் சார்ல்ஸ் இங்கே வருதில்ல, அவனை நான் கொண்டுட்டேன். சார்ல்ஸோட ஒரு ட்வின் சிஸ்டர் அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லியிருப்பான். ஸோ இவருடைய உண்மையான ட்வின் சார்ல்ஸ் இங்கே வரது இல்லையா, பட் வர மற்ற எல்லா சார்ல்ஸுமே போட்டு தள்ளி அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை கசாண்ட்ரா நோவா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் சின்ன வயசாக இருக்கும்போதே நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் கசாண்ட்ரா நோவாவை வாய்டுக்கு வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. யாராவது பறந்து அவங்க தப்பு பண்ணி மல்டிவர்ஸ் லெவலில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஆக்சுவலாக டிவியை ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கசாண்ட்ரா நோவா பிறந்த உடனே நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா அவள் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டராக இருப்பாங்கன்னு டிவி நினச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதாவது கசாண்ட்ரா நோவா பிறக்கவே கூடாதுங்கிறது தான் விதியாக இருந்திருக்குங்க. இதே மாதிரி தான் நம்ம செல்வியுமே ஆக்சுவலாக லோக்கி சீசன் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க சின்ன வயசாக இருக்கும்போது. பட் அப்போதைக்கு அவள் அட்லீஸ்ட் நினைவு தெரிஞ்சிருக்கும், பட் இவன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாவங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம ஜானியை பார்த்தோன்னே கசாண்ட்ராவா சந்தோஷப்படுவா. நீ என்னவா சந்தோஷப்படுற, அவன் உன்னை பற்றி என்னென்ன சொன்னான் தெரியுமான்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவா இருப்பாருங்க நம்ம டெட்பூல். காதுலேருந்து ரத்தம் வராத குறை தான். அண்ட் இதில் ஃபன் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ஜானி அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. நம்மளுக்கு அது அந்த சமயத்தில் தெரிஞ்சிருக்காது. போஸ்ட் கிரெடிட்ஸ் சூப்பராகவே ப்ரிவென்ட் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாரு. பட் கசாண்ட்ரா பட்டுன்னு ஃபேட்டாலிட்டி போட்டுருவாங்க. மோட்டர் காம்பேட் அடிக்கடி விளையாடுவாங்களோ, ஸ்கின்னை உரிச்சு சாவடிச்ச உடனே இந்த பக்கம் டெட்பூல் பரவாயில்ல அவன் என்னுடைய லீஸ்ட் ஃபேவரட் கிறிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. எம்சியூக்குள்ள 3 கிறிஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், கிறிஸ் இவான்ஸ் அண்ட் கிறிஸ் பிராட். அதில் அவன் என்னுடைய லீஸ்ட் ஃபேவரட் கிறிஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு அவன் எவ்வளோ கெடுபடியாக இருந்தான் தெரியுமாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஜானி ஸ்டாமா அனிமேட் பண்ணுறதும் கஷ்டம், விஎஃப்எக்ஸ் பண்ணி கிறிஸ் இவான்ஸுக்கு சம்பளம் கொடுத்து படத்தோட ஃபுல் லென்த்துக்கு நடிக்க வைக்க முடியாதுல்ல. ஸோ படத்தோட பட்ஜெட்டை பொறுத்து அவனை வந்து கொண்டுட்டேன் அப்படிங்கிற பார்த்தா சொல்ல வந்திருக்காரு போல. ஏன்னா ஆக்சுவலாக ரயன் ரெனால்ட்ஸும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கேன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா தக்காளி நீ செத்துரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம வுல்வரின் கசாண்ட்ராவை அடிக்க வர அந்த இடத்துல நம்ம கசாண்ட்ராவோட உண்மையான பவர்ஸே பார்க்குறோம். அசால்ட் பண்ணுவாங்க. சும்மா ஒரு கையை அசைக்கிறது மூலிமா நம்ம வுல்வரினை தரையோட தரையாக மூழ்கடிச்சு அந்த பக்கம் நம்ம டெட்பூலோட மண்டைக்குள்ளே கையை விட்டு ஆட்டுவோம். ஆக்சுவலாக காமிக்கில் இந்த மாதிரி நம்ம கசாண்ட்ராவுக்கு சைக்கிக் பவர்ஸ் இருக்குது. சார்ல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையை விட்டு ஆட்டும் கூட அவசியமே கிடையாது, யோசிச்சாலே போதும். பட் இந்த பக்கம் கசாண்ட்ரா ஃபிசிக்கலாக டச் பண்ணால் மட்டும்தான் மைண்ட் அண்ட் பிரெயின் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா. அந்த வகையில் நிஜமாலே இந்த பக்கம் கை விட்டு நோண்டி இருக்கா பார்த்தீங்களா நோவா. அண்ட் இதை கம்ப்ளீட்டாகவே சிஜிஐயில் தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்துல நோவாவும் உண்மை கிடையாது, டெட்பூலும் உண்மை கிடையாது, எல்லாமே சிஜிஐ தான். அண்ட் சிஜிஐயில் எந்த ஒரு குறையுமே வைக்காமல் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். மார்வலில் நிறைய பேர் குறை சொல்ல ஆரம்பிச்சதே ஃபேஸ் 4ல் சிஜிஐ தான். இந்த படத்தில் அது எல்லாத்தையுமே ஒழுங்காக சரி பண்ணியிருக்காங்க, டைம் கொடுத்து ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் சூப்பராக பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இந்த இடத்துல நம்ம டெட்பூலோட அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகுது. முக்கியமாக டெட்பூல் வெனஸா பிரேக்கப் சீக்வன்ஸுக்கு போகிறோம். அந்த இடத்துல டெட்பூல் என்ன எந்த ஒரு டீம்லையுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகி உட்காந்துருப்பேன். அந்த சமயத்தில் தான் ஆக்சுவலாக அந்த பிரேக்கப்பும் நடந்திருக்கு. உண்மையான ரீசன் என்னன்னு தெரியல, பட் டெட்பூல் என்னால் எந்த டீமுக்கும் போக முடியலன்னு சொல்லி வெனஸா கிட்ட இருந்து பிரிச்சிருக்கலாம் நம்புறேன். அதில் நம்ம வெனஸா டெட்பூலை பார்த்து நீலாம் ஒரு ஆளாடான்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். பட் நிஜமாலே அந்த மாதிரி அவள் கேட்டிருக்க மாட்டான். நோவா இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் மெமரி, ஒரு இன்செப்ஷன் மாதிரி ஒரு ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலோட மைண்டில் விதைக்க ட்ரை பண்ணியிருக்கான். பட் டெட்பூல் உஷாராக அதுலேருந்து வெளில வந்துருப்பாப்ல. இதே மாதிரி தான் நம்ம வுல்வரினோட மைண்ட்லேயுமே ஒரு கெட்ட எண்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நோவா விதைக்க ட்ரை பண்ணியிருப்பான். வுல்வரினுமே அதை அடித்து பிடிச்சி வெளில வந்திருப்பாரு. ஸோ டெட்பூல் அண்ட் வுல்வரின் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் மைண்டடுங்கிறத இது வந்து தெளிவாகவே காட்டுது. இந்த இடத்துல டெட்பூல் தக்காளி என் மைண்டுக்குள்ள நான் விடவே மாட்டேன், வுல்வரின் அவனை குத்துடான்னு சொல்ல அந்த மணல்லேருந்து வெளியில் வந்த வுல்வரின் பட்டுன்னு கசாண்ட்ரா நோவாவை குத்திருப்பான். சுத்திரிக்கு அவங்க யாருமே தடுத்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே நோவாக்கு பயந்து தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நோவா சத்தா பரவாயில்லங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அண்ட் பேபி நைஃபை வச்சு ஆக்சுவலாக டெட்பூலுமே அடிச்சிருப்பாரு. பட் நோவா வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட் அந்த பக்கம் டெட்பூல் அண்ட் வுல்வரின் தள்ளி விட்டுருப்பாங்க. தள்ளி விடும்போது அந்த பேபி நைஃப் திரும்பவும் நம்ம டெட்பூல் கைக்கே போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அது ஒரு குட்டி டீட்டெயில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் கரெக்டாக அலையத் என்ட்ரி கொடுக்க அவன் வந்துட்டான்ப்பா, அவனை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். வாடகையை கேட்டு வந்திருக்கான், நீங்கள் தாண்டா வாடகையை முடிஞ்சா தப்பிச்சுக்கங்க அப்படின்னு சொல்ல அலையத் பக்கத்தில் நெருங்க நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரினை அடித்து நாக் டவுன் பண்ண அந்த கால் இருக்குல்ல, அந்த காலை இப்போதைக்கு நம்ம வுல்வரின் ஆக்டிவேட் பண்ணி அங்கேருந்து பறக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி வுல்வரினுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இது ஒரு பரிச்சயமான காலை தான் வுல்வரினுக்கு இருந்திருக்கணும். அண்ட் இதை வச்சு நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பாசிபிளி இது நம்ம சென்டினலோட காலாக இருக்கலாம். சின்னதாக அங்கங்கே உங்களால் பர்பிள் கலருமே பார்க்க முடியும். டேஸ் ஆஃப் த ஃபியூச்சர் பாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் அந்த சென்டினல் கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாசிபிளி அதுக்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெட்பூல் கேமில் கூட அந்த பக்கம் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா சென்டினலோட ஒரு காலை யூஸ் பண்ணி அங்கங்கே தாவிட்டு இருப்பாரு ஜெனஷாக்குள்ள. அதுக்கான ரெஃபரன்ஸாகவும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டெட்பூல் அண்ட் வுல்வரின் இப்போதைக்கு அந்த உடஞ்சி போன ஒரு காலில் இருக்க ஜெட் பேக்கை ஆக்சஸ் பண்ணிட்டு அங்கேருந்து பறந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இதை ஆக்சுவலாக கசாண்ட்ரா நோவா தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாரும் அவளுடைய இடத்துலேருந்து தப்பிச்சதே கிடையாது. டெட்பூல் அண்ட் வுல்வரின் தான் முதலாக தப்பிச்ச வந்துருக்காங்க. வந்து இறங்கின உடனே நம்ம வுல்வரின் செம்ம கண்டாயிடுறாரு. கோயல் அந்த பேச்சு பேசி இந்த பக்கம் ஜானியை கொண்டுட்டல நீ, அவன் சாவறதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு டீமை பற்றி பேசியிருந்தான். நம்ம இங்கே தப்பிக்கணும்னா நமக்கு அவங்களோட ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக அவங்களை தேடி கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பேர்
ஜோஸ் டைனர். இதை நீங்கள் ஆப்வியஸாக இந்த டோபி மெக்வேர் யூனிவர்ஸில் பார்த்துருக்கலாம். அதில் டோபி பீட்டர் பார்க்கர் ஜோஸ் பீஸான்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனிகளை தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, பீஸா டெலிவரி காயா. அதுக்கான ரெஃபரன்ஸ். டெட்பூல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அண்ட் நம்ம வுல்வரின் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதா தான் கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் தான் நீ எங்கள் யூனிவர்ஸில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ தெரியுமா, உன்னை எல்லாரும் தூக்கி கொண்டாடினாங்க, தி எக்ஸ்மென். பட் நான் அப்படி கிடையாது, அவெஞ்சர்ஸ் டீமில் ஒன்றா சேரலாம்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் நம்ம வுல்வரின் எஃப் த அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ விச் மீன்ஸ் வுல்வரினுக்குமே அவெஞ்சர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஒரு எக்ஸ்மென் மியூட்டண்ட்டாக அவருக்கு அவெஞ்சர்ஸ் மேலே ஒரு கடுப்புமே இருக்குது. ஒருவேளை நம்ம வுல்வரின் டைம் லைனில் அவெஞ்சர்ஸ் வர்சஸ் எக்ஸ்மென் நடந்திருக்குமோங்கிற கேள்வி வருதுல்ல. அண்ட் பாசிபிளி அதை நோக்கி தான் நம்மளுடைய அடுத்த சாகா மூவ் ஆகலாம், மியூட்டன் சாகா. மல்டிவர்ஸ் முடிஞ்சு அவெஞ்சர்ஸ் வர்சஸ் எக்ஸ்மென் நடந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். இந்த இடத்துல அவங்க 2 பேரோட இன்ட்ராக்ஷனும் சும்மா ஃபன்னாக இருக்குங்க. அவங்களுடைய அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அங்கே வந்து கிளம்புனவங்க இந்த மாதிரி நீ உன் யூனிவர்ஸில் எக்ஸ்மெனாக இருந்த வுல்வரின் செத்து போயிட்டான்னு சொன்னியே, எப்படிடா செத்தான் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் X-23ன்னு சொல்லி அவனுடைய பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக செத்து போனான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் லாராக்கான அடித்தளத்தை போடுவாங்க. அண்ட் அங்கே பேசி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் எதிர்த்தாப்பில் நம்ம டாக்குலோட என்ட்ரி. டாக்குல பார்த்தோன்னே இந்த பக்கம் நம்ம டெட்பூல் மன இறங்கிடுவாருங்க. இனிமேல் இவ தாண்டா என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி அள்ளி தூக்க எதிர்த்தாப்பில் நம்ம நைஸ்பூல் ஓடி வந்துட்டு இருப்பாரு. நைஸ்பூலோட லுக்கே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். மற்ற டெட்பூலோட ட்ரெஸ்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கிளாத் மாதிரி தான் இருக்கும். பட் இவருடைய அந்த சூட் வந்து ஒரு ஆர்மர் பேடிங் மாதிரி இருக்குது, மாஸ்க் போடுறதில்ல. அண்ட் இவர் எப்போதுமே அந்த டாக்குல கையில் வச்சுக்கணும் தான் ஆசைப்படுறாரு. நல்லா பவர்ஃபுல்லான கன்ஸ் இருந்தும் சண்டை போடுறதுக்கு அவர் தயாராக இல்லை. அண்ட் ரொம்பவே பாவமான மூஞ்சி வச்சிருக்காருல. பிகாஸ் இவருக்கு ஹீலிங் ஃபேக்டர் கிடையாது. லிட்டரலி ஒரு சாதாரண மனுஷங்க இவன். அதனால தான் இவருடைய அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் அப்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக்பூலை பார்த்தோன்னே எந்த ஒரு டெட்பூல்ஸும் ஆக்சுவலாக ஃபைனல் ஃபைட்டப்போ ஷூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் எப்போதுமே தாங்கிட்ட அந்த டாக்பூலை வச்சிருக்கணும்னு சொல்லி நைஸ்பூல் ஆசைப்பட்டு இருக்காரு போல. அண்ட் மாஸ்க் போடாததுக்கான காரணம் அவர் முகம் அழகாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் நைஸ்பூல்ப்பா எனக்கு பவர்ஸ் கிடையாது, என்ன ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக கூட இருக்கலாம். அண்ட் இங்கே பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுதுல. எனக்கு அதை திடீர்னு பார்க்கும்போது நம்ம நிக் ஃபியூரி ஸ்வாட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த சேபர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், அந்த சேபர் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணக்கு அப்படியே தெரியுது. இந்த இடத்துல இங்கேருந்து கிளம்பி அந்த ரெசிஸ்டன்ஸ் இடத்துக்கு எப்படி போகிறது, பார்டர்லேண்ட்ஸ் இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி கேட்க, என்கிட்ட கார் இருக்குப்பா, இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நைஸ்பூல் அவருடைய காரை கொடுக்குறாரு. பட் இந்த கார் உங்களுக்கு வேணும்னா என் நாய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல டெட்பூல் இந்த நாயோட ஓடி போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க போயிடுவார். பட் இருந்தாலும் தன்னுடைய யூனிவர்ஸை காப்பாற்றணும்ல. ஸோ அதனால அந்த நாயை கொடுத்துட்டு உனக்கு அந்த நாயை விற்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நைஸ்பூலை மெட்டி தான் போயிருப்பாரு. இப்போதைக்கு 2 பேருமே ஒன்றா சேர்ந்து காரில் ஏறி கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷிப் இருக்க மாதிரி காமிக்கப்படும். முக்கியமாக இந்த ஷிப்போட பேர் நீங்கள் பாருங்கள், கான்கஸ்டடோர். காமிக்கில் ஆக்சுவலாக கான்கஸ்டடார்னு சொல்லி ஒரு ஷிப் இருக்குது. சில்ட்ரன் ஆஃப் த வால்ட்டுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை யூஸ் பண்ணி ஹெக்டாம் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க காமிக்கில். அண்ட் எக்ஸ்மென் இந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிஸ்கேட் பண்ணி அதை அழிச்சிருப்பாங்க. ஸோ பாசிபிளி இது அந்த ஷிப்பாக தான் இருக்கணும்னு நம்புறேன். பேர் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட ஷிப்பும் பின்னாடி வந்துருக்கு. இதுவும் எக்ஸ்மென் ரிலேட்டட் தான். ஸோ அவங்க இப்போதைக்கு அங்கே கிளம்பி காரில் போயிட்டு இருக்கும்போதே நம்ம டெட்பூலோட வாய் சும்மா இருக்குமாங்க, இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு எப்படி அந்த ட்ரெஸ் கிடைச்சது, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப கேவலமான டெஸ்ட்டுப்பா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி உன்னை வெளில கூட்டு போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி வெப் விடுவாருங்க. அகைன் இன்னொரு ஸ்பைடர்மேன் ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல தான் தெரியாதனமா நம்ம டெட்பூல் சப்போஸ் டிவியை உன் உலகத்தை சரி பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சப்போஸா தக்காளி டிவியை வள கண்டிப்பாக சரி பண்ண முடியும்னு சொன்னியடா, சப்போஸ்ன்னு சொல்கிறேன், என்னை ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு ஆக்சுவலாக டெட்பூலை அடிக்க ஆரம்பிச்சிருவாரு வுல்வரின். டெட்பூலும் எப்பாடே சும்மா ஒரு கெஸ் பண்ணண்டா, அதுக்காகவே இப்படியே சண்டை போடுற, கண்டிப்பாக ஏதாவது சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்காம இந்த பக்கம் நம்ம டெட்பூலுக்கும் வுல்வரினுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டே கிக் ஆஃப் ஆகிருக்கும். இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெட்பூலுக்கு வண்டி ஓட்ட தெரியாது போலங்க. இது வரைக்கும் நீங்கள் டெட்பூலை ஏகப்பட்ட காரில் பார்த்துருப்பீங்க. எல்லா டைமும் அந்த பைபோல பேசஞ்சர் சீட்டில் தான் உட்காந்துருப்பான். ஒன்று தொப்பெண்டர் வண்டி ஓட்டுறான், இல்லை இந்த சமயத்தில் ஆப்வியஸாக நம்ம வுல்வரின் வண்டி ஓட்டுறாரு. ஆனால் டெட்பூல் டிரைவ் பண்ணி நான் பார்த்ததில்ல. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா? கார் ஃபைட்டு எல்லாம் மீறி போகும், செம்ம வைலண்ட்டாக இருக்கும். ப்ளூ கார் செவப்பாக மாறுற அளவுக்கு சண்டை போடுவாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். இதில் ஃபைனல் அந்த சண்டை முடியும் போது நம்ம டெட்பூல் ஆக்சுவலாக வுல்வரின் பக்கத்தில் இருக்க அந்த சீட் பெல்ட் வச்சு கட்டி போட்டுருவாரு. ஏன் டெட்பூல் வுல்வரினை கட்டி போடல நீங்கள் கேட்டிங்கன்னா, டெட்பூல் ட்ரை பண்ணுவார். இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட்பூல் ஆக்சுவலாக வுல்வரினை கட்டி போட ட்ரை பண்ணும்போது வுல்வரின் தன்னுடைய அந்த கிளாஸை வச்சு அறுத்துட்டு வெளில வந்துருப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக வுல்வரினை கட்டி போட முடியாது, ஆனால் வுல்வரின் நினச்சா டெட்பூலை கட்டி போடலாம். இந்த சண்டையில் தான் நம்ம டெட்பூல் ஆக்சுவலாக வுல்வரினோட அந்த ஆர்மை கீழ்ச்சி எடுத்துருப்பாரு. ஸோ ஸ்லீவ்லெஸ்ஸாக இருந்தால் ஃபேன்ஸ் ஒன்று பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி கீழ்ச்சிருப்பாரு என்னமோ. அண்ட் அந்த சண்டை போடுற சமயத்தில் நம்ம டெட்பூல் பேக்கெட்டில் இருந்த அவளுடைய அந்த ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஃபோட்டோவும் கீழே வந்திருக்கும். இதுதான் என் உலகம், இதுக்காக தான் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி டெட்பூல் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அடுத்த சீக்வன்ஸில் டெட்பூல் லேட்டாக தான் எழும்புவார். வுல்வரின் தான் ஃபஸ்ட் எழுப்பியிருக்க அந்த சமயத்தில் அவர் அந்த ஃபோட்டோவை எடுத்து பக்குவமாக ஒழிச்சு வச்சிருக்காரு போலங்க. லைக் நமக்கு தான் ஒரு மோட்டிவும் இல்லை, உனக்கு ஒரு உலகம் இருக்குது, உனக்கான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்குன்னு சொல்லி ஃபைனலாக ஒரு மோட்டிவேஷன் டைலாக் கொடுப்பார்ல. அப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம டெட்பூல் கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருப்பாரு. ஸோ வுல்வரின் இந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு அது ஒரு மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல தான் நம்ம லாரா வந்து பார்த்தீங்கன்னா வுல்வரின் அண்ட் டெட்பூலை தங்களுடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் டீம் கிட்ட கூட்டு போகிறாங்க. அந்த இடத்துல அகைன் ஃபர்ஸ்ட் நம்ம வுல்வரின் எழுச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு. டெட்பூல் கொஞ்சம் லேட்டாக தான் எழும்புவார். எழும்போதே தோறுன்னு சொல்லி தான் எழும்புவார். ஏன் டெட்பூல் லேட்டாக எழும்புறாருன்னு தெரிலங்க.
அண்ட் நம்ம டெட்பூல் படுத்துட்டு இருக்க அந்த பெட் என்னன்னு தெரியுதா? தோர் ராக்னராக்ல நம்ம ஹல்க் யூஸ் பண்ண அதே பெட் தான். அந்த ரெசிஸ்டன்ஸ் இடத்துல நம்ம வாண்டாவோட ஸ்டாச்சுவை காமிச்சிருப்பாங்க. டார்க் ஹோல்டில் வாண்டாவோட ஸ்டாச்சு இருக்கும்ல, அதே தான். ஒருவேளை அங்கே அழிஞ்சு பண்ண டார்க் ஹோல்ட் இங்கே வந்து விழுந்திருக்கோ. அப்போ தான் திடீர்னு யாரோ நடத்து வர சத்தம் கேட்குது. நம்ம டெட்பூல் கரெக்டாக அது யாராக இருக்கும்னு சொல்லி அடிக்க போக வந்தது வேறு யாரும் இல்லை, எலக்ட்ரா. பட் எலக்ட்ரான்னு சொல்லி நம்ம டெட்பூலுக்கு தெரிஞ்சிருக்காது. நீ தான் வண்டர் வுமனா அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருப்பாரு. You are Wonder Electra. Electra, yes, who could forget? அகெயின் என்னோட டிசி ரெஃபரன்ஸ். எத்தனை ரெஃபரன்ஸில் வச்சுருக்கீங்க? அவரை ஃபாலோ பண்ணி ஆப்வியஸாக நம்ம பிளேட் வந்திருப்பாரு. பிளேடை பார்த்தோன்னா டெட்பூல் செம்ம ஷாக் ஆகியிருப்பாரு. பட் பிளேடு டெட்பூலை பார்த்து Again, I don't like you. you never did. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இது அகெயின் அந்த பிளேட் ட்ரினிட்டிக்கான ரெஃபரன்ஸ். ஸோ அந்த படத்தில் நம்ம பிளேட் கூடவே சேர்ந்து ரைன் ரெனால்ட்ஸ் ஹானிபல் லெக்டரா வந்திருப்பாரு. படம் முழுக்கவும் சரி, அதே மாதிரி படத்தோட பிஹைண்ட் த சீன்லேயுமே வெஸ்லி ஸ்னேப்ஸுக்கும் ரைன் ரெனால்ட்ஸுக்கும் அப்பப்போ சண்டை முட்டிக்குவாங்க. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் இங்கே இதில் வச்சிருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து நிறைய பேரோட ஃபேன் ஃபேவரட்டாக மாதிரி இருக்க கேம்பிட். பைபிள என்ன பேசுகிறான்னு நம்ம சுத்தமாக புரியாதுங்க. 2-3 வாட்டி படத்தை பார்த்தா தான் இவன் இந்த தான் சொல்ல வரானாங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நமக்கு மட்டும் இல்லை, டெட்பூலுக்கே அது புரியல. அதை தொடர்ந்து நம்ம லாராவும் வந்து இன்ட்ரோ ஆயிடுறாங்க. அண்ட் லாராவோட பெல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு போடப்பட்டிருக்கேன். இது X-23 மென்ஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அதே மாதிரி இவன் பார்ட் ஆஃப் எக்ஸ்மெனாக இருந்தவ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்ல வரலாம். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் டீம் பெருசாக இருந்திருக்கு. குவிக் சில்வர், டேர்டெவில், பனிஷர்லாம் இருந்திருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கசாண்ட்ரா நோவா கொண்டு இருக்கான். அண்ட் மேக்னட்டோ இருந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. மேக்னட்டோ முதற்கொண்டே கசாண்ட்ரா கொண்டு இருக்கான்னு தான் சொல்லணும். மேக்னட்டோ இருந்திருக்கான்னு சொல்லி கேட்ட உடனே டெட்பூல் அவனுடைய ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஏன் கசாண்ட்ரா கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி கேட்க, பிளேடு ஆல்ரெடி அந்த ஹெல்மெட்டை கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் கசாண்ட்ரா உருக்கிட்டா. அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு கசாண்ட்ராவோட மைண்ட் கண்ட்ரோல்லேருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஒரே ஒரு ஹெல்மெட்னா அது ஜகர்நாட்டோட ஹெல்மெட் தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரிஜினலாக காமிக்கில் ஜகர்நாட்டும் ப்ரொஃபசர் ஜேவியருமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க. சார்ல்ஸ் எக்ஸ் தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் ஜகர்நாட் ஹெல்மெட்டே போட்டிருப்பாரு. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஜகர்நாட்டும் கசாண்ட்ரா நோவாவுமே அண்ணன் தங்கச்சிக்கு தாங்க. இது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. மேக்னட்டோ செத்துட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் சமகாண்டாகி டிஸ்னி கடைசியில் இந்த மாதிரி பட்ஜெட்டில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? வேற வழி இல்லை, நம்ம ஜெகநாட்டோட ஹெல்மெட்டை தான் யூஸ் பண்ணி ஆகணும் போல. யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க, யாரெல்லாம் அவங்களுடைய யூனிவர்ஸ் அழிஞ்சதுக்கு அவஞ்ச் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லி எப்படியோ ஒரு மோட்டிவேஷனல் டைலாக் கொடுத்து எல்லாருமே ஒரே டீமாக சேர்க்க, நம்ம உல்வரின் மட்டும் நான்லாம் வரல பாட்டதுக்கு, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாருங்க. ஸோ அந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் டீம் சண்டைக்கு ரெடியாக இருக்காங்க. பட் உல்வரினுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா தன்னுடைய யூனிவர்ஸை காப்பாற்ற முடியுமாங்கிறது 100% கன்ஃபார்ம் இல்லாத சமயத்தில் நான் எதுக்குடா போராடணும் அப்படிங்கிற தரல அவர் தண்ணி அடிச்சுட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம X-23 உள்ள போந்து நம்ம உல்வரினுக்கு மோட்டிவேஷன் டைலாக் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. டெக்னிக்கலாக அந்த இடத்துல ஒரு டெலிட்டட் சீனுமே இருக்குது. டெட்பூல் வந்து பார்த்தோன்னா உள்ள போந்து, இங்கே பாருங்கப்பா, பிளேடுக்கு இந்த மாஷ்மோலர்ஸ்லாம் சுட்டு சாப்பிட்றது பிடிக்குமா, அதுக்காக தான் வந்தேன், நீங்கள் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உல்வரின் மூடிக்கிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டுருப்பாரு. Blade won't admit it, but he wants more. You know, once you get past the anger, he's really quite angry. Fuck off. Fucking off. நல்ல வேலை இந்த சீனை படத்தோட சேர்க்கல. காரணம் உண்மையிலேயே அது உல்வரின் அண்ட் X-23க்கான ஒரு எமோஷனல் சீன். இதுலேயுமே டெட்பூல் உள்ள போன ஆட்டத்துக்கு கழிச்சா நல்லா இருந்திருக்காது. இந்த சீனை டெலிட் பண்ணது நல்ல விஷயம் தான். X-23 உல்வரினை பார்த்து கடைசியாக அந்த சூட்டை போட்ட போல உனக்கு அது பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம உல்வரின் எனக்கு என் யூனிவர்ஸில் இந்த சூட்டை போட சொல்லி பீஸ்ட்டு, ஜீனு, ஸ்காட்டு ஒவ்வொரு நாளும் கெஞ்சிட்டு இருப்பாங்க. நான் போடவே மாட்டேன். ஒரு நாள் தெரியாதனமா பாரில் அதிகமாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா என் நண்பர்கள் எல்லாருமே இறந்து கிடந்தாங்க, ஹியூமன்ஸால் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாப்ல. ஹியூமன்ஸால் மியூட்டன்ஸை கொல்ல முடியுமா? காமிக்கில் FOHங்கிற ஒரு டீம் இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக சென்டினல்ஸுமே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே. இதை வச்சு பாசிபிளி கொல்லப்பட்டிருக்கலாம். இந்த சமயத்தில் அவங்க டீமுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஆக்சுவலாக உல்வரின் இருந்திருக்காரு. நண்பர்கள் சாவுக்கு தான் காரணம்ங்கிற ஒரு கில்ட்டில் தான் இப்போதைக்கு அவங்க போட சொன்ன அந்த சூட்டை எப்போதுமே நம்ம உல்வரின் போட்டுட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் டெட்பூல் உல்வரினை அந்த பார்லேருந்து தூக்கிட்டு வரும்போது கூட அந்த ட்ரெஸ்ஸு கடியில் இந்த எல்லோ சூட்டை வந்து பார்த்தீங்கன்னா உல்வரின் போட்டிருப்பாரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகத்தமாக இறந்து பண்ண மியூட்டன்ஸோட ஞாபகத்தமாக தான் உல்வரின் எப்போதுமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு. சம் அமேசிங் நோட். அண்ட் X-23 நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து அட்டாக் பண்ண போகிறோம், நீ இருந்தால் மட்டும் தான் எங்களால் ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, நான் வேர்ஸ்ட் உல்வரின்மா, நீ நினைக்கிறாள் நான் கிடையாது, ஐ நாட் த ரைட் கை அப்படின்னு சொல்ல, லாரா உண்மைதான் பட் அன்டில் யூ வேர் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நம்ம உல்வரினை கன்வின்ஸ் பண்ணி தான் போவாங்க. அப்படியே அந்த பக்கம் நம்ம கசாண்ட்ரா நோவா கீழே வேலை செஞ்சுட்டு இருக்க பைரோ ஒரு சைலண்ட் கில்லராக இருக்கேன். அவர் ஆக்சுவலாக கசாண்ட்ராக்கு வேலை செய்யல. இந்த பக்கம் நம்ம பேராடாக்ஸ் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பேராடாக்ஸ் இந்த டிவியே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி டைம் ட்ரிப்பரை யூஸ் பண்ணி அந்த யூனிவர்ஸ் அழிச்சு அந்த யூனிவர்ஸோட கடவுளமான ட்ரை பண்ணுறாரு. அண்ட் இதுக்கு நடுவில் கசாண்ட்ரா நோவா ரெசிஸ்டன்ஸ் மூலியமா திரும்ப உல்வரின் அண்ட் டெட்பூலை இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அது சரிப்பட்டு வராது, அதனால அவளை போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி பைரோக்கு ஆர்டர் கொடுப்பாரு. அண்ட் பைரோவுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அண்ட் இதை தொடர்ந்து ஒரு டெலிட்டட் சீனுமே இருக்கு.
டைம் ரிப்பரை உருவாக்குறதுக்கு தேவையான அந்த பொருட்கள் அந்த ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேராடாக்ஸ் கிட்ட இல்லாமல் அவர் ஹண்டர் B-15 கிட்ட தேவைப்படுற ரிசோர்ஸஸ் கேட்க எதுக்குடா ஒரு சாதாரண யூனிவர்ஸ் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி நீ சும்மா உட்காந்து பார்க்கறதுக்கு ஏன் இவ்வளோ ரிசோர்ஸஸ் டூ நத்திங் சும்மா இருக்குடா அப்படின்னு ஹண்டர் B-15 பேராடாக்ஸே கலாச்சி விட்டுட்டு போயிருப்பாங்க. இது படத்துலேருந்து தூக்கிட்டாங்க, நல்ல சீன் தான் வச்சிருக்கலாம். அடுத்த நாள் இப்போதைக்கு டெட்பூல் தலைமையில் மொத்த ரெசிஸ்டன்ஸ் டீமும் கசாண்டா நோவா நோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த முறையும் நம்ம டெட்பூல் வண்டி ஓட்டலை, எலக்ட்ரா தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. டெட்பூலுக்கு வண்டி ஓட்ட தெரியாது போலங்க. பட் எனிவேஸ் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது எதிர்க்க மிகப்பெரிய அஸ்காட் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். வாய்டுக்குள்ள முக்கால்வாசி லோக்கி வேரியன்ஸ் தானே இருக்காங்க. ஸோ இது லோக்கியால் ஆளப்பட்ட ஒரு அஸ்காட்டாக இருக்கலாம். அதே மாதிரி பின்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் வந்து கிடக்கிற மாதிரி தெரியுதுல. எனக்கு என்னமோ அது பாசிபிளி நம்ம பிளாக் விடோ படத்தில் வந்த ரெட் ரூமாக இருக்கும் போல தான் ஃபீல் ஆகுது. அதுவும் கிட்டத்தட்ட நம்ம தான் இருக்கும், ஸ்பேஸில் பறந்துட்டு இருக்கோம். ஸோ இருக்கலாம், சொல்ல முடியாது. அதே மாதிரி மிலானோ ஷிப்பை காமிச்சிருக்காங்க. பெனட்டரில் மிலானோ தான் நினைக்கிறேன். அண்ட் கார் போகிற வழியில் ஏகப்பட்ட கியூஷிப்பையுமே காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷரோட ஒரு ராக்கெட் லான்ச்சரை யூஸ் பண்ணி ஆண்ட்மேன் கைகளை உடைப்பார். டெட்பூல் மொத்தம் 5 விதமான பனிஷர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எத்தனை பேர் வேணாச்சும் இருக்கலாம், ஆனால் நான் ஒருத்த மட்டும் தான் பிளேடுன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்ல அந்த இடத்துல நம்ம டெட்பூல் கலாய்க்கிற மாதிரி ஸ்க்ரீனை பார்ப்பாரு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் MCUக்குள்ள மகேஷ்லாலியை வந்து ரீகாஸ்ட் பண்ணியிருக்காங்களா பிளேடா, அந்த படத்தையும் எடுக்கிறாங்க எடுத்து முடிக்கிற மாதிரியே தெரில, உன்னை ரீகாஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி பார்ப்பாரு ஸ்க்ரீனை. ராக்கெட் லான்ச்சரை வச்சு அந்த ஆண்ட்மேனோட கைகளை உடச்சி நெருப்புகளுக்கு நடுவில் ஒரு மாசான மினிமேன் என்ட்ரி. ஆக்சுவலாக ஒரிஜினல் கான்செப்ட் ஆர்ட் படி பார்க்கும்போது இந்த டீமில் கோஸ்ட் ரைடருமே இருந்திருக்காங்க. அண்ட் இந்த என்ட்ரிங்கிறது கோஸ்ட் ரைடருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது அந்த மினிமேன் நெருப்பில் இருக்கிறது கோஸ்ட் ரைடர் ஃபீல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் கான்செப்ட் ஆர்ட்ல அப்படி தான் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் தான் கோஸ்ட் ரைடர் இந்த டீம் வந்து தூக்கியிருக்காங்க. பட் அதுக்கான ரெஃபரன்ஸாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மொத்த டீமும் காரில் இருந்து இறங்க பின்பக்க சீட்டில் இருந்து நம்ம தலைவனோட இன்னொரு மாசான என்ட்ரி ஸ்லீவ்லெஸ்ஸாக மரண பக்கமாக இறங்க இப்போதைக்கு டீம் செட் ஆகியிருக்கேன். அண்ட் முக்கியமாக லாரா வந்து பார்த்தோன்னா அந்த கண்ணாடியை போடுவாள். லோகன் படத்தில் ஆட்டையை போட்டால அதே கண்ணாடி தான். ஸோ விச் மீன்ஸ் இது அந்த லாரா தாங்கிறத திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. கேம்பிட் இங்கே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் சத்தாலும் பரவாயில்ல, என் லெகசி அந்த ஊரே பாராட்டும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு மிகப்பெரிய ஃபைட் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் டீம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜெகநாட்டோட ஹெல்மெட்டை எடுத்து எப்படியாவது கசாண்டானோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவளுடைய கோட்டைக்குள்ளே வந்திருக்காங்க. கசாண்டா நினச்சிருந்தா அந்த இடத்துல கை காலாட்டி இவங்க எல்லாருமே போட்டு தெளியிருக்கலாம். பட் அவங்க வரட்டும் என் இடத்துக்கு அப்படின்னு சொல்லி அவள் அசால்ட்டாக உள்ளே உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பான். வெளியில் ஒரு பயங்கரமான ஃபைட்டே நடக்கும். ஸோ ஃபைட்டு கிக் ஆஃப் ஆகும்போது இந்த பக்கம் நம்ம உல்வரின் எடுத்தோடனே லேடி டெட்ஸ்ட்ரைக் கூட தான் சண்டைக்கே போகிறாரு. மொதல் அடியே அவளுக்கு தான் விழுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி உல்வரின் வெர்சஸ் டெட்ஸ்ட்ரைக்குங்கிற ஒரு பயங்கரமான ஃபைட் நடந்திருக்கும். அதுக்கான ஒரு ரீக்ரியேஷன். அதே மாதிரி அந்த டீமில் இருக்க மிஸ்டிக்கல் கேரக்டர் கூட நம்ம பிளேடு சண்டை போடுவார். ஐ மீன் அசாசல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டீவன் போல இருக்கார்ல. அண்ட் பறந்து அடிப்பார். மற்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக அசாசல் கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. பட் பிளேடு கிட்ட எக்ஸ்ட்ரா சென்ஸ் இருக்கு. ஸோ மறைஞ்சது யாராவது தாக்கினாலும் பிளேடுக்கு அது தெளிவாக தெரியும். மோர்லைக்கு ஒரு மேஜிக்கல் சென்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியே பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அசாசலாக போட்டு தள்ளுவார். அந்த பக்கம் நம்ம பனிஷரோட வில்லன் ரஷ்யன் கேரக்டரை கேம்பிட் கதம் பண்ணுவார். அண்ட் இந்த பக்கம் எலக்ட்ரா குவில்லுங்கிற ஒரு கேட்டன் தான் சொன்ன பார்த்தீங்களா. அவளை மட்டும் இல்லாமல் சைலாக்கேமி இந்த பக்கம் எலக்ட்ரா அழகாக சமாளிச்சுட்டு இருப்பான். அண்ட் ஜகர்நாட்டை இந்த பக்கம் X-23 கத்தம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. பட் கதைக்கு தேவை தானே. ஸோ X-23 தான் இப்போதைக்கு ஜெகநாத் தலையை எடுத்திருக்கான். அந்த பக்கம் உல்வரின் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா நோவாவை பார்த்து மீட் பண்ணி பேசும்போது அந்த இடத்துல நோவா உட்காந்துருக்க அந்த சேரை நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த சேருக்கு துண்டா நம்ம டாக்டர் ஸ்டேஜோட அந்த க்ளோக்கை போட்டிருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லிங்கரிங்க ஏதோ ஒரு அமைச்சர் சாஸ்திரத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்ததாகவும் சொல்லுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா அமைச்சர் சாஸ்திரம் சொல்லும்போது டாக்டர் ஸ்டேஞ்சாக இருக்க வாய்ப்புகள் கம்மி. பட் அந்த ஸ்லிங்கரிங்கை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ரியாலிட்டி ஸ்டோன் அண்ட் டைம் ஸ்டோன் ரெண்டுமே எம்பியூ ஆகியிருக்கு. அந்த காரணத்தினால கண்டிப்பாக இங்கே வந்தவன் ஆல்மோஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டராக இருக்க சான்சஸ் அதிகம். நான் தேட்டரில் பார்க்கும்போது பாசிபிளி இது நெட்டாக இருக்குமோன்னு நினச்சேன். ஏன்னா நெட்டையுமே ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் அந்த க்ளோக் வந்து காப்பாற்றிருக்கும். ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நெட்டாக கூட இருக்கலாம் வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல நான் எங்கள் ஊருக்கு போனோம், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல கசாண்ட்ரா அழகாகவே டெட்பூலை தூக்கி போட்டுட்டு நம்ம உல்வரின் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. லோகனோட மைண்டுக்குள்ளே உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த கசாண்ட்ரா தான் தேடி பார்ப்பான். சொந்த வகையில் ஆல்ரெடி எக்ஸ்மென் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கொண்டு இருப்பாங்க. இதனால் காண்டான நம்ம உல்வரின் பழி வாங்குறங்கிற பேரில் எல்லா ஹியூமன்ஸுமே கொல்ல ஆரம்பிச்சிருப்பாராம். நல்லவங்க கெட்டவங்க சொல்லி பாரபட்சம் இல்லாமல் கொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஆல்மோஸ்ட் பெர்சர்க்கர் ரேஞ்சில் இந்த பக்கம் உல்வரின் தன்னை இழந்து பல இன்னசென்ஸை கொண்டதாக தான் அந்த இடத்துல டெக்னிக்கலாக உல்வரின் வருத்தப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய அலறல் சத்தம் என் காதுக்குள்ளே கேட்டுட்டு இருக்குன்னு சொல்ல அந்த பக்கம் நோவா அந்த சத்தத்தை நான் குறைக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக X-23 அதை பற்றினா ஜெகநாட்டோட ஹெல்மெட்டை தூக்கி போட்டுருவாங்க. அதை வச்சு இப்போதைக்கு நம்ம டெட்பூல் நோவாவை கண்ட்ரோல் எடுத்துருவான். ஸோ நோவா தன்னுடைய மூளையை வச்சு தான் இந்த பக்கம் சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐ மீன் லிட்டரலாக அந்த இடத்துல நம்ம உல்வரின் இந்த பக்கம் நோவா கண்ட்ரோல் எடுக்கும்போது ஒரு விதமான அந்த ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அது ஒரு வித்தியாசமாக அந்த வாட்டர் வேப்பர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஹெல்மெட்டை இந்த பக்கம் நம்ம நோவாவோட தலையிலேருந்து எடுக்கும்போது அந்த ஹெல்மெட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு வாட்டர் வேப்பர் மாதிரி ஒரு லுக் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஸோ நோவாவோட முழு சக்தியுமே அவன் மூளையில இருந்தாங்க வருது.
இந்த இடத்துல நோவாவை கொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி வுல்வரின் சொல்லும்போது நம்ம டெட்புல் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. Come on, Mr. PG-13, except the last one. ஃபாக்ஸ் ஒன்று PG-13 ரொம்ப நாளாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க, எக்ஸப்ட் த லாஸ்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாப்ல. லோகன் படம் மட்டும் தான் இந்த எக்ஸ்மென் படங்கள்லேயே R-rated வந்துச்சு. ஸோ அதை கலாய்க்காமல் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கொல்லாமல் விட்டா நம்மளை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது, இல்லை இவங்க அண்ணன் இங்கே இருந்தால் கண்டிப்பாக கொல்ல விடாமல் தான் பார்த்துருப்பான். அண்ணன் இல்லாமல் பாசம் இல்லாமல் வளர்ந்துருக்க அந்த காரணத்தினால தான் இவ்வளோ கெட்டவளாக இருக்கா. உங்கள் அண்ணன் கூட நான் வாழ்ந்திருக்கேன், எங்கள் எல்லாருமே நேசித்த மாதிரி உங்கள் அண்ணன் உன்னையே நேசிப்பான், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம கசாண்டா நோவாவை கன்வின்ஸ் பண்ணி தான் ஹெல்மெட்டை கட்டுவாங்க. கண்டிப்பாக டெட்புல் ஒரு ஃபேஸ் 4 காமெடி அடிப்பாக தான் நினச்சேன். ஏன்னா மார்வல் ஃபேஸ் 4ல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்த எல்லா படங்களில் இருந்த வில்லன்களையுமே நல்லவங்களாக மாற்றிருப்பாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ ஃபேஸ் 4 காமெடி அடிப்பார்னு எதிர்பார்த்தேன், அது எதுவும் பண்ணல. பட் இந்த சமயத்தில் அந்த ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கும்போதே பைரோ பைபோல உள்ள போது கசாண்டா நோவாவை சுற்றுவான். ஏன்னா கசாண்டா இருந்தால் தான் டெட்புல் அண்ட் வுல்வரின் திரும்பவும் வைடை விட்டு வெளில போக முடியும். கசாண்டா இல்லாமலே போயிட்டா இதுதான் பேராடாக்ஸ் கூட போட்டிருக்க அந்த ஒப்பந்தம். ஸோ கசாண்டா இப்போதைக்கு சாகிற நிலைமையில் இருக்கும்போது தான் அவசரப்பட்டு ஹெல்மெட்டை கழட்டியிருப்பாங்க. அந்த பக்கம் நீலாம் பேசவே கூடாதுங்கிற மாதிரி உல்வரின் ஒரே குத்திருப்பார் பார்த்தீங்களா, அதெல்லாம் செம அமேசிங்கான மொமெண்ட். பைரோவை நான் பார்த்துக்கிறேன், இங்கேருந்து நீங்கள் முதல்ல தப்பிச்சு போங்க, ஆலயத்து வந்துட்டு இருக்கான், சீக்கிரமாக தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ் அந்த ரிங் வழியாக இப்போதைக்கு நம்ம டெட்புல் அண்ட் வுல்வரின் வாய்டுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அந்த டீமில் கடைசியாக இப்போதைக்கு நம்ம பிளேட் அண்ட் எலக்ட்ராக் மட்டும் தான் ஃபேட்டலான அடிபட்டிருக்கோம். நம்ம கேபிட் ஆப்வியஸாக அந்த படத்தோட எண்டே நீங்கள் பார்த்துருக்கலாம், தப்பிச்சிருப்பாரு. X-23 வுல்வரின் கூட எர்த் 10005 இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பிளேட் அண்ட் எலக்ட்ரா பாசிபிளி செத்துருக்கணும் நம்புறேன். இந்த இடத்துல தான் நம்ம பைரோ கிட்ட நீ ஏன்டா என்ன கொள்ள வந்த, உனக்கு எனக்கு என்ன வாய்க்கா தகராறு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை கொள்ள வரலப்பா, டிவிக்குள்ளே இருக்க பேராடாக்ஸ் தான் உன்னை கொள்ள சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவனை கொத்து விட்டுருவாங்க. டிவியை கொலை சொன்னாங்களா, எனக்கும் டிவிக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கசாண்ட்ரா ஓப்பனாகவே சொல்லுவான். ஸோ விச் மீன்ஸ் வாய்டுக்குள்ளே கசாண்ட்ரா இருக்கிறதுக்கு காரணமே டிவியை போட்ட அக்ரிமெண்ட் தான். அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெளிவாக சொல்லலை. பட் பேராடாக்ஸ் அந்த பக்கம் நோவா ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் சின்னதாக மென்ஷன் பண்ணியிருப்பான். வாய்டை குப்பு தொட்டி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உள்ள இருக்க எல்லா விஷயங்களுமே கிளியர் பண்ணுற வேலையை நானும் ஆலயத்தும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவான். வாய்டுக்குள்ளே வரது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துக்கு போய் தானே அவனும் சொந்த வகையில். ஃபர்ஸ்ட்டு நம்ம கேங் கையில் அந்த ஆலயத்து இருக்கும், இப்போதைக்கு ஆலயத் பாசிபிளி இந்த நோவா கையில் இருக்க போல. இதுதான் அக்ரிமெண்ட்னு சொல்லி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் B-15 நம்ம கசாண்ட்ரா நோவாவை ஒமேகா லெவல் மியூட்டன்ட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவன் நினச்சா அந்த உலகத்தை அழிக்க முடியும். ஐ மீன் லிட்டரலாக ஃபைனலாக டைம் லைன் எல்லாத்தையுமே அழிக்க ட்ரை பண்ணியிருப்பாள். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவ்வளோ வச்சு தான் ஆலயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி அந்த வகையில் தான் டிவி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தப்பிச்ச நம்ம வுல்வரின் அண்ட் டெட்புல் 2 பேருமே டெட்புல் ஓப்பனிங்கில் ஒரு காரை விற்க ட்ரை பண்ணுவோம்ல, அந்த கார் மேலே வந்து வந்துடுறாப்புல. ஸோ கடைசி வரைக்கும் கார் ஓட்டவும் தெரில, காரை விற்கவும் தெரில நம்ம டெட்புலுக்கு. என்ன ரிசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி பீட்டர் கிட்ட சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடி போய் டைம் ரிப்பரை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் பேராடாக்ஸுக்கு தெரிய வந்துடும். டைம் ரிப்பர் சரியாகிற வரைக்கும் இவங்களை எப்படியாச்சும் பேசி சமாளிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி பேராடாக்ஸ் வந்து பேசிட்டு இருக்க அதே சமயத்தில் பின்னாடி பேராடாக்ஸை தேடி இப்போதைக்கு நம்ம கசாண்ட்ரா நோவா வந்துட்டு இருப்பாங்க. கசாண்ட்ரா நோவா இங்கே இப்படி வந்தாங்க தான் எனக்கு தெரியல. பிகாஸ் அவங்க 2 கையுமே நோட் பண்ணி பாருங்க, ஸ்லிங்கரிங்கே இல்லைங்க, ஸ்லிங்கரிங்கே இல்லாமல் எப்படி போர்ட்டல் ஓப்பன் பண்ணாங்க. ஐ மீன் அந்த கையை நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க, எங்கேயுமே இல்லை பார்த்தீங்களா. பட் ஆக்சுவலாக அவகிட்ட ஸ்லிங்கரிங் இருக்குது. அதோ டெலிட்டட் சீனில் தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. Ring please. அவன் நம்ம பேராடாக்ஸ் மண்டிக்குள்ளே கையை விட்டு ஆட்டும்போது அந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா பேராடாக்ஸ் மண்டிக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கிற மாதிரி ஆக்சுவலாக ஒரு சீக்வன்ஸை எடுத்திருக்காங்க, படத்தில் இல்லை. பட் படத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம கசாண்ட்ரா நோவா ஒரு கையை மட்டும் மூடிக்கிட்டே நடப்பாங்க. ஸோ இது ஸ்லிங் ரிங் தான். ஸோ விச் மீன்ஸ் ஸ்லிங் ரிங்கை யூஸ் பண்ணி தான் அவள் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இங்கே வந்திருக்கா. அது ஓகே, அது லாஜிக்கல் தான். பட் அவள் கையில் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ரிங்கே இல்லை. ஸோ கையில் அந்த ரிங்கை போடாமலே போர்ட்டல் எப்படி ஓப்பன் பண்ண முடியும் என் தெரியலங்க. இந்த இடத்துல பைரோ எல்லா உண்மையும் சொல்லியிருக்க அந்த காரணத்தினால பைரோ ஒரே போர்டாக போட்டுட்டு நம்ம பேராடாக்ஸ் மண்டிகளை குச்சி விட்டு ஆட ஆரம்பிச்சிருப்பான். இந்த இடத்துல பேராடாக்ஸ் ஃபேஸும் சரி கசாண்ட்ரா ஃபேஸ் ரெண்டுமே ஆக்சுவலாக VFX தான். ஆனால் சூப்பராக அந்த VFX புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நிஜமாலே இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம மண்டிக்குள்ள என்னமோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுல. இந்த இடத்துல தான் டைம் ரிப்பர் பற்றின எல்லா விஷயங்களுமே அவள் தெரிஞ்சுக்கிறான். பேராடாக்ஸ் மைண்டுக்குள்ளே இருக்குல்ல. ஸோ அந்த டைம் ரிப்பரை வச்சு ஒரு டைம் லைன் மட்டும் இல்லை, அதை நான் இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றி எல்லா டைம் லைனுமே அழிச்சு இந்த யூனிவர்ஸையே வாய்டாக மாற்ற போகிறேன், அந்த வாய்டோட கடவுளாக நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவான். இவ்வளோ அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஜாலியாக உட்காந்து காட் லோக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு டைம் லைனை காப்பாற்றுறதுக்காக அங்கே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. இவன் என்னன்னா அழிக்கிறதுக்காக வந்திருக்கான். இந்த இடத்துல டெட்புல் அண்ட் வுல்வரினை தூக்கி போட்டுட்டு அந்த டைம் ரிப்பரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பும் போது இந்த உண்மைகள் எல்லாமே B-15 தெரிய வருது. இந்த இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில், B-15 கிட்ட பேராடாக்ஸ் தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு ஒருத்தன் சொல்ல வருவான். அவன் பின்னாடி ஒருத்தன் பாருங்க தாடிக்காரன் நடந்து போயிட்டு இருக்கான். இவனா படத்தோட ஓப்பனிங் அந்த டிரைவ் மேக்ஸ் லாக்கர் ரூம்லேயே காமிச்சிருப்பாங்க. நம்ம பீட்டர் அண்ட் டெட்புல் பேசுறத ஒட்டி கேட்குற மாதிரி அந்த இடத்துல நின்று கண்ணாடியை பார்த்துட்டு இருப்பான். ஸோ விச் மீன்ஸ் B-15 இந்த பக்கம் நம்ம டெட்புலை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ சொல்ல முடியாது. இந்த இடத்துல டெட்புல் அண்ட் வுல்வரினை சமாளிக்கிறதுக்காகவே 100 டெட்புலை இறக்கி விட்டுருப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்காக இப்போதைக்கு நம்ம டெட்புல் அண்ட் வுல்வரின் அந்த அடிப்பட்ட கடையிலேருந்து வெளில வருவார். அந்த கடையோட பேரை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைஃபீல்ட் ஜஸ்ட் ஃபீட். ராப் லைஃபீல்டு தான் ஆக்சுவலாக நம்ம டெட்புலை உருவாக்குனவர், கிரியேட்டர் ஆஃப் டெட்புல். பட் ஜஸ்ட் ஃபீட்னு போட்டிருக்குது அவரை கலாய்க்கதாங்க. ஏன்னா ராப் லைஃபீல்ட் அந்த ஆர்டிஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா காலை வரைய முடியாதான்.
ஃபீட்டு பூட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே அவர் வரைய மாட்டார். அதனால தான் இந்த இடத்துல நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் 2 பேரோட காலை காட்டாமல் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டெட்பூல் அவருடைய கிரேட்டரே கலாய்க்கிற போது இந்த ஒரு ஷாட் அமைச்சிருப்பாங்க. எதிர்க்கிற போதைக்கு 100 விதவிதமான டெட்பூல் இறங்குறாங்க. ஸ்டார்டிங் வித் ஆப்வியஸாக நம்ம பிரைம் டெட்பூல் எர்த் 10005 இருக்கக்கூடிய நம்ம டெட்பூல் 1 and 2 நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவர் தான் இந்த யூனிவர்ஸோட பிரைம் டெட்பூலுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. டிவிஏக்குமே அந்த பிரைம் டெட்பூலோட ஹெல்ப் தான் தேவைங்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. எர்த் 616 வேட் வில்சன் இருக்க மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இந்த பிரைம் டெட்பூல் தான் அவருடைய யூனிவர்ஸை தாண்டி எர்த் 616 சேக்ரெட் டைம் லைனுக்குள்ள வந்து இந்த அவெஞ்சர்ஸ் கூட சேர்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த யூனிவர்ஸ் டெட்பூல் இந்த யூனிவர்ஸ்க்கு வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இந்த வேட் வில்சன் டெட்பூல் தான் பிரைம் டெட்பூல். அதை தொடர்ந்து டைட்டில் ஓடும்போது பாய் 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 சாங்கு கூட டெட்பூல் ஆடிட்டு இருந்தார்ல, அது ஆக்சுவலாக ஒரு வேரியன்ட் ஆஃப் டெட்பூலா டான்ஸ் பூல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ரயன் ரெனால்ட்ஸ் தான் அவளுக்கு எத்த ஆடிட்டு இருக்கா நீங்கள் நினைப்பீங்க. நோ நோ நோ, ஆக்சுவலாக அந்த இடத்துல நிக் பாலின்னு சொல்லப்படுற ஒரு இன்ஸ்டாகிராம் டான்ஸர் தான் பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு தான் இந்த மாதிரி டெட்பூலோட அந்த வேஷத்தை போட்டு டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுல அந்த டான்ஸ். காமிக் புக்கில் டான்ஸ் போலும் சொல்லி ஒருத்தர் இல்லை, அந்த மூவிக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு வேரியண்டாக இவர் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இவருக்கும் ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு டெட்பூல் மாதிரியே ஸ்பெஷல் பவர்ஸ் தான் இருக்கும் நம்புறேன். ஹீலிங் ஃபேக்டர் ப்ளஸ் அந்த சேம் மஸ் நிறையா இருக்கலாம். சேம் லுக் தான் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ டெட்பூல் வேறு, டான்ஸ் பூல் வேறு. ஸோ 2 பேருமே கம்ப்ளீட் வேரியன்ஸ் தான். டான்ஸ் ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம பார்த்த முக்கியமான ஒரு டெட்பூல் தான் டாக்பூல். டெட்பூல் காப்ஸோட ஒரு மிக முக்கியமான மெம்பர். ஸோ காமிக்கில் வேட் வில்சன் தான். ஸோ இவர் மேலே ஒரு ஸ்ட்ரீட் டாக்காக ஏற்கப்பட்ட வித்தியாசமான ப்ராடக்ட் டெஸ்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் தான் இவருக்கு அந்த மியூட்டன்ட் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகியிருக்கும். அண்ட் மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட இந்த டாக்பூலில் நம்ம டெட்பூல் தான் தன்னுடைய டீமில் ஒரு முக்கியமான மெம்பராக சேர்த்திருப்பாரு. அண்ட் நான் சொல்லும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ காமிக்கில் மேல் வெர்ஷனாக இருந்த டாக்பூலை இந்த படத்துக்காகவே ஃபீமேல் வெர்ஷனாக மாற்றிருக்காங்க, மேரி பாப்பின்ஸ்னு சொல்லி. ஸோ இந்த படத்தில் பேரான டாக்பூலோட பேர் மேரி பாப்பின்ஸ். அவளுக்குமே ஹீலிங் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கணும் தான் நம்புறேன். அதை தாண்டி பெருசாக இந்த டாக்பூலை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியலங்க. இந்த டாக்பூலோட ஓனராக தான் நம்ம சாட்பூல் இல்லைனா நைஸ் பூலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பாவப்பட்ட டெட்பூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற டெட்பூலுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான டெஸ்டிங் நடந்து அவங்க முகம் உடல் எல்லாமே கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கும். ஆனால் இவர் உடம்புல எந்த ஸ்பெஷல் பவருமே கிடையாது. ஹீ இஸ் வேட் வில்சன் வித்தவுட் பவர்ஸ். பட் ஸ்டில் இவராலையுமே 4th வாலை பிரேக் பண்ண முடியுங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அப்போ பவர்ஸ் இல்லாமலே வேட் வில்சனால் 4th வால் பிரேக் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவருக்கு எந்த ஒரு ஹீலிங் எபிலிட்டியுமே கிடையாது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இவர் தான் கூடயே டாக்பூலை வச்சிருக்காருன்னு நம்புறேன். ஏன்னா படத்தோட எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாட்பூல் எல்லாருமே சுட்டவங்க. இந்த பக்கம் நம்ம வூல்வரின் அந்த டாக்பூலை கையில் வச்சிருக்கும் போது யாருமே சுடலை. டாக்பூலுக்கு ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. அண்ட் மற்றவங்க எல்லாருமே டாக்பூலை மதிக்கிறாங்க. அந்த டாக்பூலை நம்ம கூட வச்சுக்கிட்டா மற்றவங்க யாரும் நம்மளை சுட மாட்டாங்க. தாட்டில் தான் பாசிபிளி நைஸ் பூல் கிட்ட அந்த டாக்பூல் இருக்குன்னு நம்புறேன். அதனால தான் மனுஷன் அந்த டாக்பூலை என்கிட்ட கொடுத்துட்டான்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காப்புல. ஸோ ஹீலிங் ஃபேக்டரே இல்லாத ஒரு டெட்பூல் தான் நைஸ் பூல். முகம் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக அவருமே ஒரு பர்ஃபெக்டான மர்சனரியாக தான் இருந்திருப்பாரு நம்புறேன். பிகாஸ் 2 கோல்டன் டெசர்ட்டிகள் அவர்கிட்ட இருக்கு, செம்ம பவர்ஃபுல்லான கன்ஸ். ஸோ அந்த கன்ஸை தான் இந்த பக்கம் டெட்பூல் ஆட்டி போட்டு வந்திருப்பாரு. எல்லாரும் என்னடா பிரயோஜனம், முக்கியமானது இல்லையே, ஹீலிங் ஃபேக்டர் இல்லை, நைஸ் பூல் நைஸாக போய் சேர்ந்துடும். அண்ட் இந்த நைஸ் பூலை ப்ளே பண்ணது நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட ட்வின் பிரதர் கார்டன் ரெனால்ட். ரயன் ரெனால்டுக்கு ட்வின் இருக்காரா நீங்கள் கேட்பீங்க. அது ஒரு ஃபேக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ட்வின் பிரதர்னு சொல்லலாம். நிறைய ஸ்கெச்சஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ரயன் ரெனால்ட் அண்ட் கார்டன் ரெனால்ட் ஒன்றா இருக்க மாதிரி. அந்த ஃபேக் ட்வின் பிரதர் கார்டன் ரெனால்ட்ஸை தான் ஆக்சுவலாக கிரெடிட் பண்ணியிருக்காங்க கிரெடிட்ஸில். ஸோ நைஸ் பூல் ஆக்சுவலாக நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட ஃபேக் ட்வின் பிரதரால் ப்ளே பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். அதை தொடர்ந்து தான் ஏகப்பட்ட டெட்பூல் காப்ஸ் மெம்பர் இறங்குவாங்க. அவங்க எல்லாருக்குமே லீடராக தான் நம்ம லேடி பூலை காமிச்சிருப்பாங்க. லேடி பூலோட வாய்ஸ் ஓவர் பண்ணது பிளேக் லைவ்லி. ஃபுல் ஆக்ஷன் அவங்க பண்ணலை. ஏன்னா அந்த சமயத்தில் தான் பிளேக் லைவ்லிக்கு 2வது குழந்தை பிறந்து இருந்துச்சாம். ஸோ அதனால் அவங்கள அந்த சூட்டில் கூட்டு வராமல் மாஸ்க் ரிவீல் பண்ணாத ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரா மாத்திருப்பாங்க. சோ வேட் வில்சன் கிடையாது, இவங்க வாண்டா வில்சன். இவங்களுக்குமே ஹீலிங் ஃபேக்டர் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. எர்த் 3010 சார்ந்த இவங்க இந்த டெட்பூல் காப்ஸோட ஒரு மிக முக்கியமான மெம்பர். டெட்பூல் கில் ஸ்டோரி லைன்ல ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் டெட்பூலா வரும்போது அவங்க குழந்தைகளுமே டெட்பூலா வரதானே கரெக்ட். அந்த வகையில் நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட நிஜ வாழ்க்கை குழந்தைங்க இனஸ் அண்ட் ஓலின் ரெனால்ட்ஸ், இவங்க 2 பேருமே கிட்பூல் அண்ட் பேபி பூலா அப்பியர் ஆகியிருப்பாங்க. கிட்பூலும் ஒரு ஃபீமேல் தான். யங்கர் வெர்ஷன் ஆஃப் வாண்டா வில்சனா இந்த இடத்துல நம்ம கிட்பூலை காமிச்சிருப்பாங்க. காமிக் கிட்பூல் ஸ்டோரியின் படி அனாதையாக்கப்பட்ட கிட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ஜேவியரோட அந்த ஃபாஸ்டர் ஹோமில் தான் வளர்ந்துட்டு இருப்பாரு. எஸ், சார்ல்ஸ் ஜேவியர் ஒரு ஸ்கூல் நிறுத்திட்டு இருப்பார்ல, அங்கே தான் வில்சன் வளர்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அதை தொடர்ந்து இவருடைய குறும்பு தாங்க முடியாமல் இவரை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா படிச்சு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பிடிக்காத நம்ம கிட்பூல் அந்த ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு போயிடுவார். அண்ட் அவர்கிட்ட லைட் சேபர்ஸ் மாதிரியான 2 கத்திகளும் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். பட் இந்த படத்தில் அந்த கத்திகள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் அந்த கிட்பூல் பேபி பூல் 2 பேருமே இறங்கி சண்டை போட்ட மாதிரி எனக்கு தெரியல. பட் டெக்னிக்கலாக நம்ம ரயன் ரெனால்ட்ஸ், பிளேக் லைவ்லி அவங்க 2 பசங்க சொல்லி எல்லாருமே டெட்பூல் வேரியன்ஸ் அந்த படத்தில் பேர் ஆகியிருக்காங்க. மொத்த குடும்பமே டெட்பூலாடா. அதை தொடர்ந்து செம்ம ஃபன்னான ஒரு டெட்பூல் தான் ஹெட்பூல். இவர் ஆக்சுவலாக மார்வல் ஜாம்பிஸ் யூனிவர்ஸை சம்மந்தப்பட்டவர். ஸோ அந்த சமயத்தில் இருக்காங்க எல்லா சூப்பர் ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸாக மாறி இருப்பாங்க. நம்ம லோகனுமே ஒரு ஜாம்பி வெர்ஷனாக இருப்பார். ஸோ இந்த படத்தில் ஆக்சுவலாக லோகன் ஜாம்பி வந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதில் நம்ம ஹெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வெறும் தலையை மட்டும் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார். அது நல்லா தாங்க இருக்கும்.
நம்ம லோகனோட சேர்ந்து ஹெட்பூலுமே பார்ட் ஆஃப் அந்த சில்வர் சர்ஃபர் உடம்புல இருக்க அந்த பவர்ஸை கிரகிச்சுக்கிட்டே ஒரு செம பவர்ஃபுல்லான காஸ்மிக் பீங்காகவும் மாறுவார். செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அண்ட் ஹெட்பூலை காட்டும் போது முகம் முழுக்க பல்லு இருக்கமாக தான் காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசில் ஆக்சுவலாக நம்ம ரயன் ரெனால்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பற்கள் தான் அதிகமாக இருக்குமா, லைக் பெரிய பெரிய பற்கள் இருக்கும். அதை ரெசம்பிளன்ஸாக வச்சு தான் ஹெட்பூலையே உருவாக்கினாங்களாம். What? Yeah. I'm 90% teeth, which is ஸோ ரயன் ரெனால்ட்ஸோட அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் உங்களால் அந்த ஹெட்பூல் பார்க்கும்போது தெரிய வருதா? தெரிஞ்ச கிழக்கா போடுங்க. அண்ட் கிடைச்ச இந்த அப்டேட்டை பார்க்கும்போது இந்த ஹெட்பூலுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது நேத்தன் ஃபில்லியன். அதாவது இப்போ நம்ம டிசியூவில் கிரீன் லேண்டன் ஆடம் ஆகிறார்ல, ஸோ அவர் தான் ஆக்சுவலாக ஹெட்பூலுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காராம். கேட்கும்போது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இந்த ஒரு கேமியோ மட்டும் இல்லைங்க, இன்னொரு பெரிய கேமியோ இருக்குது, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம். கௌபாய் டெட்பூல் செம கெத்தான ஒரு வேறு லுக்கில் வரக்கூடிய ஆர்த்தர் மார்கன் ஸ்டைலில் இருக்க நம்ம கௌபாய் டெட்பூலுக்கு யார் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கா? மேத்யூ மெக்கானஹே. இன்டர்ஸ்டெல்லாரில் கூப்பராக வந்தார்ல, அவர் தான் ஆக்சுவலாக இந்த டெட்பூலுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காராம். ஜஸ்ட் ஒரு 2 டைலாக் தான் வரும், 2 டைலாக்லேயே எம்சியூக்குள்ள வந்துட்டார் மேத்யூ. அந்த லுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ காமிக் புக் படி இவர் ஆக்சுவலாக ஈவில் டெட்பூல் காப்ஸஸ் வந்தவர் அண்ட் ஏகப்பட்ட கெட்டதுகள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைம்லைன்லேயே இவர் ஆக்சுவலாக ஒரு அவுட்லாவாக தான் இருந்திருக்காரு. ஹை ஹானரை மெயின்டைன் பண்ணாமல் கொள்ளைகள் அந்த திருட்டுகள் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு சாதாரண அவுட்லாவாக தான் இந்த பக்கம் நான் டெட்பூல் வந்துருப்பாரு. அந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த வாய்ஸை கேட்டோன்னே எத்தனை பேர் ஆக்சுவலாக மேத்யூன்னு கண்டுபிடிச்சிங்க? அதை தொடர்ந்து இந்த டெட்பூல் இந்த ரெக்ஸம் டெட்பூல் இல்லைனா ஹை ஸ்ட்ரைக்கர் டெட்பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ஆக்சுவலாக இந்த ரெக்ஸம் ஃபுட்பால் கிளப் நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் ஓன் பண்ணிட்டு இருக்கார்ல, அதில் இருக்கக்கூடிய வெல்ஷ் ஸ்ட்ரைக்கர் பால் முல்லின். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்பெஷல் கேமியோவாக இறக்கியிருக்காங்க. அண்ட் அவர் போர்க்க அந்த சூட்டில் இருக்க அந்த லோகோ வந்து நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட அந்த ஃபுட்பால் கிளப் ரெக்ஸமோட லோகோ தான். தன்னுடைய ஃபுட்பால் கிளப் ஸ்ட்ரைக்கரே ஒரு டெட்பூலாக இறக்கியிருக்காரு பார்த்தீங்களா, ஸ்ட்ரைக்கர் டெட்பூல்னு. நல்லா இருக்கியா? காமிக்கில் அப்படி டெட்பூல்லாம் கிடையாது, இந்த படத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கேமியோ. அதை தொடர்ந்து ஒயிட் அண்ட் பிளாக் டெட்பூலை காமிச்சிருப்பாங்க. ஸோ பாண்டா ஸ்டைலில் இருக்க இவர் பாண்டா டெட்பூலான்னு கேட்பீங்க. பாண்டா போல்னு சொல்லி தனியாக ஒருத்தர் இருக்காப்புல, பட் இது வந்து ஆக்சுவலாக ஜென்பூல் பேர்லேயே இருக்குது. மற்ற டெட்பூல் மாதிரி இவருக்கு அடித்தடி வயலன்ஸ்லாம் பிடிக்காதுங்க. ஜென்பூல் அமைதியை மட்டும் விரும்பக்கூடியவர். ஆனால் படத்தில் சண்டை போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே காப்பிடுங்க. இவர் ஆக்சுவலாக அந்த அவெஞ்சர்ஸ் vs எக்ஸ்மென் ஸ்டோரி லைனில் ரொம்ப அதிகமாக பேர் ஆகியிருப்பார். இவர் வேரியண்ட்டுன்னு சொல்ல முடியாது. காமிக்கோட 616 டெட்பூலே அமைதியை தேடி போய் அவர் ஜென்பூலாக மாறுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். சொல்ல முடியாது நம்ம 616 டெட்பூல் தான் ஜென்பூல்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த லுக்கு நல்லா இருந்துச்சுங்க. த ஃபூல் 11542 ஆர் த சாமுராய் டெட்பூலை தான் ஃபூல்னு சொல்லி கூப்பிடுவாங்க. 1600s வந்த இவருடைய பேர் வட்டாழி. இவர் ஒரு ரோனின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரோனின்னா அவுட்லா மர்சனரி மாதிரி. அண்ட் ஒரு போரில் இவருடைய எதிரிங்க உடம்பு முழுக்க வந்து பார்த்தோன்னா கோடு போட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் ஒரு உடம்பு வந்து ஸ்காராக மாறி இருக்கும். அண்ட் இவருடைய ஆர்மி மெம்பர்ஸில் இருக்கவங்க எல்லாருமே இறந்துட்டு அப்புறம் இவர் மட்டும் தான் தனியாளாக மாறி இருப்பார். அதனாலேயே இவருடைய எதிரிங்க இவரை ஒரு க்ளவுன் மாதிரி ஒரு கோமாளி மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் இவருக்கு அந்த ஃபூலுங்கிற பேரை கிடச்சிது. அண்ட் த ரோனின் ஹூ கேனாட் டை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமன் கூட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் இவருக்கு அந்த ஹீலிங் ஃபேக்டருமே கிடைக்கிற மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் இவர் 1600s வாழ்ந்த அந்த ஒரு வித்தியாசமான ரோனின் தான் அவரோட ஒரு வேரியண்ட் இடத்துல அப்பேர் ஆகியிருக்காரு. இதே மாதிரி ஆக்சுவலாக இன்னொருத்தருமே சம குட்டட் போட்டு அந்த சாமரை ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பேர் ஆகியிருப்பாங்க. மேபி இந்த சாமரை ஃபார்ம்லேயே 2-3 எக்ஸ்ட்ரா ரோனின்ஸில் இருப்பாங்க போல, யாருக்கு தெரியும். நிறைய ரிப்பீட்டட் கேமியோஸ், நிறைய ரிப்பீட்டட் டெட்பூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெட்பூல் காப்ஸில் இருக்க தான் செய்கிறாங்க. அதை தொடர்ந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டெட்பூலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்வியஸாக டெட்பூல் 2099. இது ஆக்சுவலாக நம்ம வேட் வில்சன் கிடையாது. வேட் வில்சனோட பொண்ணு வாட்டா வில்சன் 2099 இவ தான் ஆக்சுவலாக டெட்பூலாக சுற்றிட்டு இருப்பா. அது செம்ம ஃபன்னான ஸ்டோரி லைன். ஸோ ரயன் ரெனால்ட்ஸோட பொண்ணுங்களும் அப்பேர் ஆகியிருக்காங்க, டெட்பூலோட பொண்ணு இங்கே அப்பேர் ஆகியிருக்காங்க. சூரிய வம்சம் போல தக்காளி ஒரு மொத்த குடும்ப கூட்டணி தான் இங்கே நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து கேஸ் மாஸ்க் போட்டிருக்க ஒரு டெட்பூலை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ World War II டெட்பூல் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கோல்டன் ஏஜ் டெட்பூல். வேட் வில்சன் கிடையாது, விஜி வில்சன். அந்த சமயத்தில் இவருடைய லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்கால் டேமேஜ் ஆயிருக்கும். அதனால தான் எப்போதுமே கேஸ் மாஸ்க் போட்டிருக்காரு. மிலிட்ரி டியூட்டியில் இன்வால்வ் ஆகியிருப்பார். ஐ மீன் நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி இவருமே ஒன் ஆஃப் த சோல்ஜராக இருந்தவர் தான். அதுக்கப்புறம் டெட்பூலாக மாற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த லுக்கை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், பார்க்கவே சோல்ஜர் போல தான் இருக்காப்புல. பட் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக கொடுக்கப்படல, டாக்கிங் லைன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் லுக்கு சூப்பராக இருந்துச்சுல. இத்தனை வேரியன்ஸில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கேப்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வித்தியாசமான லைக் சர்க்கஸ் லுக்கில் அப்பேர் ஆகியிருந்தார். அவரை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது நம்ம ஹியூ ஜாக்மனோட தி கிரேட்டஸ்ட் ஷோமேன் அந்த லுக்கில் வந்திருக்க ஷோமேன் டெட்பூல். லைக் ஹியூ ஜாக்மனை டேரெக்டாக கலாய்க்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இது இந்த படத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டெட்பூல் கேமியோ. அதே மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ளே யாருன்னு தெளிவாக தெரியல, ஆனால் ஹேரல்ட் பூல் இருக்கார். யார் அவருன்னு கேட்பீங்க? நம்ம டாம் ஹாலண்டோட தம்பி ஹாரி ஹாலண்ட். அதில் ஹாரிலேருந்து ஹாரி எடுத்து ஹாலண்ட்லேருந்து ஆல்டு எடுத்து ரெண்டுத்துமே ஒன்றா சேர்த்துருக்காங்க. ஹேரல்ட் பூல் ஒரு ஜெனரிக்கான டெட்பூல் காஸ்டியூமை தான் போட்டு அவர் நடிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக ரயன் ரெனால்ட்ஸுக்கே தெரியாதாங்க. அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணி ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கே தெரிய வந்திருக்கும் டாம் ஹாலண்டோட தம்பி நடிச்சிருக்காப்லன்னு. தெரிஞ்சது தான் அவர் ஒரு ஸ்பைடி வேர்ஸ் தான் இந்த பக்கம் டெட்பூல் கொண்டு வந்திருக்கோம் செஞ்சிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங் டெட்பூல் இருக்காங்க. எந்த நாட்டுக்கு கிங்குன்னு தெரியல, பட் கிங் க்ரௌன் போட்டிருக்காப்புல. அவருக்கு அப்படியே பக்கத்தில் ஏஞ்சல் டெட்பூல் அப்படி இல்லைனா கியூபிட் டெட்பூல் இருக்காரு. கியூபிட் தெரியும்ல,
போகிறபோக்கு லுக்கு விட்டு செஞ்சுட்டாலே அந்த படத்தில் பார்த்து வரும்ல அதே தான். அந்த மாதிரி இந்த இடத்துல தலைக்குள்ளே அம்பு சொல்லிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா கியூபிட் பூல். இவருடைய இந்த ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் வச்சு பார்க்கும்போது அது பாசிபிளி சாண்டா பூலாக இருக்கலாம். ஏன்னா சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. இந்த கூட்டத்தில் இவர் மட்டும் தான் ஒரு வித்தியாசமான கேப் போட்டிருக்காரு. ஆனால் அந்த கேப்பை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஷெர்லாக் ஹோம்ஸ் கேப் தான். ஸோ இவரை ஷெர்லாக் பூல்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி கனடா பூல்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட் காஸ்டியூமில் மட்டும் அவர் மட்டும் தான் அப்பியர் ஆக வேண்டியது. பட் அந்த ஃபைட்டில் எங்கேயுமே இன்வால்வ் ஆகலை. அந்த ஃபைட்டோட முடிவில் பஸ்ஸுக்கு பின்னாடி அவர் படுத்து கிடக்கிற மாதிரி உங்களால் பார்க்க முடியும். இவர் தான் கனடா பூல். ஸோ இதை ஆக்சுவலாக அஃபிஷியலாகவே இந்த பக்கம் நம்ம ரெயினரா ஷேர் பண்ணி அந்த பேரையுமே கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதையுமே தாண்டி உள்ள இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். உங்கள் கணிக்கு யாராவது தென்பட்டாங்கன்னா அதை மறக்க வைக்கல காவப்படுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இத்தனை டெட்பூல் வரத்துக்கு முன்னாடி டாக் பூல் அண்ட் நைஸ் பூல் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நைஸ் பூல் உன்ன மாதிரி என்னாலே ஃபோட்டோவில் பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து த ப்ரொபோசல்னு சொல்லியிருப்பாரு. காரணம் நம்ம டிஸ்னி கூட ரைன் ரெனால்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்டோட பேர் ப்ரொபோசல். டிஸ்னி படம் தான். ஸோ அந்த ரைன் ரெனால்ட்ஸ் படத்தை லைட்டாக கலைச்சிருப்பாரு. இத்தனை பேர் வந்து இறங்கியிருக்க அந்த சமயத்தில் பேசி சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி, இங்கே பாருங்கப்பா நீங்கள் எதுக்கு என் கூட சண்டை பண்ணும், மல்டிவர்ஸுங்கிறது செட் ஆகாமல் போயிடுச்சு, என் கேமுக்கு அப்புறம் டவுன் ஹில் தான். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கேன், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதில்ல இதுக்கு நான் நாங்கள் கேட்கணும், தக்காளி சாப்பிடான்னு சொல்லி லேடி டெட்பூல் கையில் கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. பட்டுன்னு நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் பூலை கவசமாக மாற்றி அங்கே போயிருப்பாரு. டெட்பூல் மேலேயுமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் அத்தனை டெட்பூல் வேரியன்ஸில் நைஸ் பூல் மட்டும்தான் ஆர்மர் போட்டிருக்காரு. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அவரை யூஸ் பண்ணுறது தானே பெட்டர் ஆப்ஷன். பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன் ஆர்மர் போட்டிருக்காருன்னு. அவருக்கு ரீஜென்ரேஷன் எபிலிட்டி இல்லை. இது தாண்டா தக்க சமயம், இவங்கிட்ட இருக்க அதை கன் எடுக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு புரிச்சுக்கிட்டு அவர் அமைதியாடுறா, அங்கே பாரு பானிபூரி கடை இருக்குது, அதுக்குள்ளே உனக்கு தேவையான ஏதாவது மெடிக்கேஷன் இருக்குன்னு சொல்லி அதை நோக்கி போவார். பட் நல்லா நோட் பண்ணி பாருங்க, பானிபூரி கடைக்கு முன்னாடியே ஒரு ஃபார்மசி இருக்கீங்க, மெடிக்கல் சென்டர் கொட்டை எழுதி போட்டிருக்காங்க. அங்கே போய் தாளாச்சு இந்த பக்கம் ஏதாவது பேண்டேஜ் கிண்டேஜ் போட்டு நைஸ் பூலை காப்பாற்றிருக்கலாம். இவன் இந்த நைஸ் பூலோட கன் எடுக்கிறதுக்காக வேணும்னு கொண்டு இருக்காங்க நைஸ் பூலை, பாவங்க அவன். அண்ட் என்ன ஒரு ஃபன்னான டீட்டெயில், இந்த இடத்துல எல்லாருமே சுடும்போது கிட்பூலை மட்டும் நோட் பண்ணி பாருங்க, கையில் வாட்டர் கன் வச்சு சுட்டுட்டு இருக்கா. ஏமா பார்த்து வலிக்க போகுது வாட்டர் கன்னுக்கு, நிஜமாலே வாட்டர் கன்னுங்க இது. ஸோ கையில் இப்போதைக்கு கோல்ட் பிளேட்டட் கன் கிடச்சாச்சு, சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஸ்லோ மோஷனில் ஒரு அமேசிங்கான ஒர்க் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு ஹிடன் டீட்டெயில் இருக்குது. நம்ம டெட்பூலோட அந்த மாஸ்க்கை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் 3 கோடு விழுந்துருக்கு, ஸ்க்ராட்ச் ஆகியிருக்கு. இது ஆப்வியஸாக அந்த காருக்குள்ளே ஒரு ஃபைட் இருந்துச்சுல, அதில் தான் ஸ்க்ராட்சாக தான் இருக்கணும். அண்ட் ஏன் இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட எண்டில் ஆன்டிமேட்டர் அந்த சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுற சமயத்தில் டெட்பூலில் இந்த ஸ்க்ராட்சான இடம் மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக க்ளோ ஆகும். ஏன்னா அந்த சூட் வந்து டேர் ஆகியிருக்கல. ஸோ அந்தளவுக்கு விஎஃப்எக்ஸில் மெனக்கெட்டுருக்காங்க, பங்கம் பண்ணியிருக்காங்களே. இந்த இடத்துல தான் நம்ம வொல்வரின் அவருடைய மாஸ்க்கை போடுவார். தேட்டரில் இது அல்டிமேட் மூமெண்ட்டுங்க. அண்ட் ஆப்வியஸாக ஒரு பயங்கரமான ஃபைட் கிக் ஆஃப் ஆகுது. அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் படத்தில் ஹியூ ஜாக்மேன் ஒரு விதமான அந்த வாய்ஸ் ஓவர் பண்ணியிருப்பார்ல, அதோட பயங்கரமான ஒரு வாய்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. பட் அந்த வாய்ஸை கேட்க விடாத மாதிரி பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஏடா அந்த மனுஷன் அந்த கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கான், அதை யூஸ் பண்ணிக்காம இவனுக்கு என்னடானா பாட்டோட விட்டுருக்காங்க. ரிலீஸ் த நான் மியூசிக் கட்ரா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குண்ணே. அதே மாதிரி டெட்பூல் கஷ்டப்பட்டு அந்த நைஸ் பூலோட அந்த கோல்ட் பிளேட்டட் கன் எடுப்பார்ல, கன்னில் புல்லட் காலியான உடனே அந்த கன் என்ன பண்ணுறாரு பாருங்களேன். இதுக்கேண்டா அந்த 6 புல்லட்டை சுடுறதுக்காடா கொய்யால அந்த ஒரு மனுஷனை கொண்டே நீ. இவன் மட்டும் இல்லைங்க, இருக்க எல்லா டெட்பூலும் அந்த மாதிரி தான். இவனை பாருங்க கையில் கன் எடுத்துட்டு வந்து கன்னில் புல்லட் காலி ஆச்சுன்னு சொல்லி கீழே போட்டுறான். இவனை பாருங்க, இவனும் கையில் கன்னு புல்லட் காலி ஆச்சுன்னு சொல்லி கீழே போட்டுறான். ஏன்டா புல்லட் காலி ஆயிடுச்சுன்னா வேற கேட்டரிச்சை மாத்துக்கடா, அதை விட்டுட்டு கொய்யால கன்னே தேவலன்னு கீழே போட்டுட்டு இருக்காங்க. யாரா அடிக்க யாரு? மல்டிவர்ஸ் லெவலில் எல்லா டெட்பூலும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க போல. ஆல்சோ இந்த இடத்துல நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்பூலை வச்சு என்ன தோணுற மாதிரி அடிச்சிட்டு இருப்பாரு. அண்ட் 2 பேருமே ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பஸ்ஸுக்குள்ள உள்வரினை பார்த்தா இந்த டெட்பூல் கொடுக்குற ரியாக்ஷனை பாருங்க, தக்காளி இவனா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவாப்பில். அதே மாதிரி
பின்னாடி இன்னொரு டெட்புல் வேரியன்ட் இவன் கூட சண்டை போடுறதுக்கு பதிலாக பேசாமல் நான் செத்துறேன்டான்னு சொல்லி அவனே கண்ணு வச்சு அவன் தானே சுட்டுக்கிறாங்க. மேத்யூ மெக்கானஹே வாய்ஸ் ஓவர் கொடுத்த கௌபாய் போல் ஆளை விட்றா சாபின்னு சொல்லி ஓட தான் ட்ரை பண்ணுறாரு. எங்கடா ஓடுறன்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம உல்வரின் இழுத்து பிடிச்சி அவரை குத்துறாரு. ஸோ உல்வரினை பார்த்து எல்லா டெட்புலுக்குமே ஒரு விதமான பயம் இருக்குதான் போலங்க. ஆனால் இந்த பஸ்ஸு கீழே ஆஃபீஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எ ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்டீமர் ஸ்டான்லி ஸ்டீமர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ அதை அவங்க மறைக்க ட்ரையே பண்ணலை. இது ஸ்டான்லிக்கான கேமியோ தான் அப்படிங்கிறத தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேமன் காஃபின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கலாம். ரேமன் சான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அவெஞ்சர்ஸ் என்கேமோட ஆர்ட் டைரக்டராக இருந்தவர் அண்ட் ஆப்வியஸாக ஏகப்பட்ட டெட்புல் படங்கள் நிறைய மார்வல் படங்களோட முதுகெலும்பாக இருந்தவர். அவர் இந்த படத்துக்கு முன்னாடி இறந்துருக்க அந்த காரணத்தினால அவருக்காக இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி படத்தோட எண்டில் ரேமன் சானுக்கான ஒரு ட்ரிபியூட்டை கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹென்ரி டெலேனி அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஹென்ரி டெலேனி யாருன்னு கேட்டிங்கன்னா பீட்டர் நடித்த அந்த ஆக்டரோட பையன். அவருமே இந்த பக்கம் டெட்புல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேன்சரில் இறந்துருப்பான். ஸோ அவருக்காகவும் ரேமன் சானுக்காகவும் இந்த படத்தை ஒரு சின்ன ட்ரிபியூட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டச். இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க ஒரு கடையை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. கிளேர்வாயன் சைக்கிக் ஷாப், அதாவது ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு விச்சு கடை. அந்த கடையோட ஃப்ரண்ட் கண்ணாடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 வித்தியாசமான கலர் டாட்ஸ் இருக்கலாம். அது ஆப்வியஸாக இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸுக்கான அந்த டாட்ஸ் தான். ஒரு சின்ன இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் ரெஃபரன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ்ஸுக்குள்ள அந்த சண்டையை முடிச்சுட்டு வெளில எகிரி குதிக்கும் போது தெரியாதனமாக நம்ம டெட்புல் மட்டும் தவறி கீழே வந்துருவார். இந்த இடத்துல அந்த நீங்கள் விஎஃப்எக்ஸ் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது கேவலமாக தான் இருக்கும். ஏன்னா டெட்புல் இதுக்கு முன்னாடி அதை கலைக்கவும் செஞ்சிருப்பாரு. கஷ்டப்பட்டு இவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் கடைசியில் அந்த விஎஃப்எக்ஸை கலைக்க போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அது மாதிரி கீழே விழுந்து அதை கலைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் உருவாக்கியிருப்பாங்க. லிட்டரலாக படத்தோட குவாலிட்டியை மற்றி டெட்புல் இந்த பக்கம் 4th வால் பிரேக் பண்ணிட்டு இருக்காருங்க. இது ஒரு கிளிச்சுமே இருக்கும். பட் அந்த கிளிச்சை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரிலீஸில் சரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆப்வியஸாக இருக்க எல்லா டெட்புலுமே ரீஜென்ரேட் ஆக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம பீட்டர் போலோட என்ட்ரி. இது ஆப்வியஸாக நம்ம டெட்புலோட அந்த சூட் தான். அந்த லாக்கர் ரூமில் விட்டுட்டு போயிருப்பார்ல, நம்ம டெட்புலுக்கு புது டிவியை சூட் கிடச்சிருக்கோம். அந்த பழைய சூட்டை இப்போதைக்கு பீட்டர் போல் யூஸ் பண்ணுறாப்புல. மறந்தாப்புல பேக்கெட்டில் என்னமோ மாட்டிட்டு வந்திருக்காரு. அதை மட்டும் எடுத்து வச்சிருக்கணும்ல. பீட்டரை பார்த்த எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா அவங்க யூனிவர்ஸ்லையுமே பேட்மேன் ராபின் மாதிரி பீட்டருங்கிற ஒருத்தன் டெட்புல் கூடவே இருப்பான் போலங்க. பட் இது லேசி ரைட்டிங் தான் என்ன கேட்டிங்கன்னா. நம்மால் தான் பாப்பேன் அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல டெட்புல் இதுதான் தக்க சமயம் சொல்லி அங்கேருந்து 2 பேருமே எஸ்கேப் ஆகிடுவாங்க. நம்ம கசாண்ட்ரா நோவா ஆப்வியஸாக இப்போதைக்கு அந்த டைம் ட்ரிப்பரை கண்ட்ரோலில் கொண்டு வர ட்ரை பண்ணுவான். அவன் நிற்கிற அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்க அந்த போர்டை நோட் பண்ணி பாருங்க. லோன் பைன் மால்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பேக் டு த ஃபியூச்சர் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? அதுக்கான ரெஃபரன்ஸ் தாங்க. ஸோ அதில் நம்ம மாட்டி ட்வின் பெயின்ஸ் மால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாலுக்கு போகிறேன். அங்கே இருக்க 2 பெயினில் ஒன்று மட்டும் அந்த காரை ஏற்று கொண்டு வந்த சமயத்தில் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அது லோன் பெயின் மாலாக மாறி இருக்கும். அந்த டைம் லைனுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. பேக் டு த ஃபியூச்சர்லாம் வச்சு செய்கிறாங்களேடா எப்பா. இந்த இடத்துல உல்வரின் பேரடாக்ஸை பேட்மேன் போல் இறங்கி மிரட்டி உண்மையை தெரிஞ்சுப்பாரு. ஸோ சர்க்கியூட்டை ஒன்றா ஜாயின் பண்ணால் பாசிபிளி டைம் ட்ரிப்பரை மொத்தமே அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்க அதை நான் பண்ணுவா நீ பண்ணுவான்னு சொல்லி இந்த பக்கம் டெட்புல் அண்ட் உல்வரின்குள்ள ஒரு சண்டை நடக்கும். அதில் உல்வரின் எனக்குன்னு யாரும் கிடையாது, உனக்கு இந்த உலகமே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ ரிட்டர்ன் கொடுப்பாரு. இந்த ஃபோட்டோவை தான் ப்ரீவியஸாக அந்த மினி வேனுக்குள்ள உங்களால் பார்த்துருக்க முடியும். டெட்புல் பக்கத்தில் இருக்கும். அதை எடுத்து நம்ம உல்வரின் பத்திரமா வைக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்காக நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் உல்வரின் போகிறதுக்குள்ளே இந்த பக்கம் டெட்புல் தக்காளி யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் உள்ள போயிடுவார். இதை நான் எனக்காக பண்ணல, அவங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இதை தான் படத்தோட ஓப்பனிங்கில் ஹாப்பியுமே சொல்லியிருப்பாரு. அவெஞ்சர்ஸ் அவங்களுக்காக சண்டை போடுறது இல்லை, மற்றவங்களுக்காக சண்டை போடுவாங்கன்னு. அதை இந்த இடத்துல டெட்புல் ரீக்ரியேட் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி அவர் சண்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த பயத்தில் எப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கண்ணாடி கூட உட்காந்து விளையாடிட்டு இருப்பார். இதை பார்க்கும்போது எனக்கு மிஸ்டர் பின் ஞாபகத்தாங்க வந்துச்சு. மிஸ்டர் பின் இப்படி தான் ஃபன் பண்ணிட்டு இருப்பாருன்னு. அதே மாதிரி இவங்களை காப்பாற்ற நான் மட்டும்தான் நான் இருக்கேன், ஏன்னா நான் மார்வல் ஜீசஸ் ஆர் ஸ்பாக்குன்னு சொல்லிட்டு போவார். ஸ்டார் ட்ரெக் பார்க்குறவங்க யாராவது இருக்கீங்களா? அதில் ஸ்பாக்குங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. எனக்கு பிக் பேங் தியரி மூலியமாக தான் தெரிய வரும். அதே மாதிரி கையையுமே மாற்றி ஸ்பாக்குன்னு சொல்லிட்டு போவார். எப்பா டே டிஸ்னிக்குள்ளே இருந்து ஸ்டார் வார்ஸை பற்றி எதுவும் சொல்லாமல் ஸ்டார் ட்ரெக்கை மென்ஷன் பண்ணிட்டு போகிறாரு பார்த்தீங்களா. டெட்புல் உண்மையிலே வேறு ரகங்க. ஆப்வியஸாக அந்த இடத்துல டெட்புல் 2 சர்க்கியூட்டுமே ஒன்றா ட்ரை பண்ணுவார். பட் டிஸ்டன்ஸ் முடியாது, டைம் வேறு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் பட்டுன்னு நம்ம உல்வரின் உள்ளே போந்து அந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவார். பட் இந்த இடத்துல நம்ம டெட்புலோட சூட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகியிருக்காது. உல்வரினோட அந்த சூட் மட்டும் பஞ்சு அப்படியே பட்டு தெரியும். பிகாஸ் உல்வரின் சூட் மனுஷங்களால் உருவாக்கப்பட்டது. அந்த பக்கம் டிவிஏவால் அந்த டெட்புல் சூட்டை உருவாக்கியிருக்க அந்த காரணத்தினால அது இன்னும் அதிகமான டேமேஜை வித்ஸ்டாண்ட் பண்ணுது. பேண்ட் ஏன்டா தெரியல நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த எனர்ஜி உங்களுடைய மேல்புறம் அப்போ டாஸோ மூலியமாக தான் பாஸ் ஆகிற அந்த சமயத்தில் பேண்ட் வெளியே எந்த ஒரு எனர்ஜியும் போலங்க, அதனால தெரியல. சிம்பிள் அஸ் தட். அது மட்டும் இல்லாமல் மனுஷன் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவார். பாடியை காமிக்கலன்னா என்ன, அதுக்காகவும் தான். பட் ஆப்வியஸாக 2 பேருமே ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு டைம் ட்ரிப்பரை நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த பிளாஸ்ட்டு நம்ம கசாண்ட்ரா நோவாவை கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அவள் இறந்துருப்பான். இந்த பக்கம் டெட்புல் அண்ட் உல்வரின் 2 பேரோட அந்த ஹீலிங் ஃபேக்டரும் ஒன்றா சேர்ந்து இவங்க 2 பேருமே காப்பாற்ற மாதிரி சொல்லுவாங்க. அகைன் லேசி ரேட்டிங் மாதிரி தான் தோணுது. பட் எனிவேஸ் ஹண்டர் B-15 பேரடாக்ஸை அரெஸ்ட் பண்ண இந்த பக்கம் டெட்புல் அண்ட் உல்வரினுக்கு அவங்க டைம் லைன் வந்து ரீஸ்டோர் ஆகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெட்புலோட டைம் லைன் இனிமேல் எக்ஸ்டெண்ட் ஆக போகிறதுல அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரீஸ்டோர் ஆகி க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கான். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம B-15க்கும் பீட்டருக்கும் கனெக்ஷன் ஏற்படுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கல.
இதை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக ஒரு டெலிட்டட் சீனே இருக்குது. பீட்டரும் ஹண்டர் B-51 கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. நிஜமாலே உங்களுக்குள்ள காதல் பற்றிக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த 100 வெர்ஷன் ஆஃப் டெட்பூலில் கிட்பூல் அண்ட் ஹெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் கூடவே தங்கவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ டெலிட்டட் சீன் தான், பட் இந்த சீன் படத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பாசிபிளி இது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனாக கொடுத்துருக்கலாம், சூப்பராகவே இருந்திருக்கும். அப்புறம் என்ன எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு போச்சு. ஷவர்மா சாப்பிடுவோமா, அவெஞ்சர்ஸ் தான் ஷவர்மா கண்டுபிடிச்சாங்க தெரியாதா அப்படின்னு 2 பேருமே அந்த அவெஞ்சர்ஸ் 1ல் வந்து அந்த ஷவர்மா சீனை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஷாட்டுங்கிறது எக்ஸாக்டாக பிளேன்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் ஹாலிவுட் அன்பே சிவம் அந்த படத்துக்கான ரெஃபரன்ஸ். அண்ட் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை ரெண்ட் எடுத்துகிட்டு ஒரு ட்ரங்கை கேரி பண்ணிட்டு போவாங்களே, அந்த காரையும் அந்த ட்ரங்கையும் உங்களால் இந்த ஷாட்டில் பார்க்க முடியும். கெவின் ஃபெகே அண்ட் ரைன் ரெனால்ட்ஸ் 2 பேருமே பிளேன் ட்ரெயின்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேனாக அதுக்கான ரெஃபரன்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. லோகன் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அந்த பக்கம் நம்ம டெட்பூல் நீ என் கூடயே தங்கக்கூடாது அப்படின்னு எர்த் 10005க்குள்ளேயே லோகனை தங்க வைக்கிற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. ஃபைனலாக அந்த பக்கம் நம்ம லோகன் மட்டும் இல்லாமல் X-23 சொல்லி அந்த மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்களே. இது பார்க்க ஹோல்சமாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது. 2024 தான் டெக்னிக்கலாக அந்த டைமில் இருந்து செட் ஆகியிருக்கு. லோகன் படம் வந்து 2029 நடக்கும். அதுவுமே இந்த எர்த் 10005 தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் டெக்னிக்கலாக இப்போதைக்கு 2 X-23 அண்ட் 2 லோகன் இருக்காங்க இந்த டைம்லைனில். அது மட்டும் தான் எனக்கு ஒழுங்காக ஒட்டலை. ஸோ டைம்லைன் மிஸ்டேக்குங்கிறது இந்த இடத்துல நடந்திருக்கு. பட் எனிவேஸ் ஹோல்சமாக முடிக்கணும்னு சொல்லி ஃபைனலாக அந்த பக்கம் டெட்பூல் அண்ட் வூல்வரின் 2 பேரோட மாஸ்க்கும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி காமிச்சு சுமுகமாக முடிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பீஸாவை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 கேஸ் பீஸா. டெட்பூல் 1ல் அந்த பீஸா பையன் வந்திருப்பான்ல அதே பீஸா கடை தான். அது மட்டும் இல்லாமல் கெவின் ஃபெகேக்கான ரெஃபரன்ஸும். ஸோ படத்தை இதோட ஒரு க்ளோஸ் சென்டிங்காக தான் முடிக்கிறாங்க, கமாலாம் வச்சு முடிக்கல. ஸோ சிம்பிளாக நீங்கள் டெட்பூல் ட்ரையாலஜின்னு சொல்லி இதை முடிச்சுக்கலாம் நம்புறேன். அண்ட் படத்துக்குன்னு 2 போஸ்ட் கிரெடிட் சீன் எடுத்திருக்காங்க. ஒன்று இந்த பக்கம் நம்ம ஜானி ஸ்டாம் கேன்சாண்டானோவை பற்றி எதுவுமே சொல்லணும்னு சொல்லி வண்டியாக கேட்டிருப்பார்ல, அதை ரெக்கார்ட் பண்ணி தக்காளி ஏமலையாடா பழி போட்டிருக்க, உண்மையில அவன் அப்படி தானே கேட்டான் அப்படின்னு சொல்லி டெட்பூல் அவர் பக்கம் நியாயத்தை எவிடன்ஸோட காட்டிட்டு போயிருப்பாரு. இதே இடத்துல இன்னொரு போஸ்ட் கிரெடிட் சீனும் இருக்கு. இந்த ஷாட்டில் இந்த ஒரு குட்டி டிவியில் ஓட்டிட்டு இருக்கு பாருங்க, நம்ம கேம்பிட் அண்ணங்க. கேம்பிட் வந்து ஃபைனல் ஃபைட்டுக்கு அப்புறம் அவர் மட்டும் உயிரோட இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அதுக்கான ஃபுல் HD வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தாலே தெரியும் ஃபைனலாக கேம்பிட் தெரியும் பார்க்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஸோ யாரோ ஒருத்தங்க இந்த பக்கம் கேம்பிட்டை காப்பாற்ற வந்திருக்காங்க. ஸோ 2 போஸ்ட் கிரெடிட்ஸினை ஒரே ஷாட்டில் காமிச்சு பக்காவாக முடிச்சிட்டாங்க படத்தை. அண்ட் படத்தோட அந்த கிரெடிட்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது இந்த ஃபைனல் கிரெடிட்டை நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க. ஹியூ ஜாக்மேன் ரேங்லர்னு சொல்லி பெட்டி ரெனால்ட்ஸ்னு எழுதியிருக்காங்க. அதாவது நம்ம ரைன் ரெனால்ட்ஸோட பொண்ணு பேர் பெட்டி ரெனால்ட்ஸ். அவள் தான் ஹியூ ஜாக்மேனோட எடுபடியாக இருந்திருக்கா படம் ஷூட்டிங் எடுக்கும்போது. காஃபி கொண்டு போய் கொடுக்குறது, ஷூட் ரெடி ஆச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட பொண்ணு பெட்டி ரெனால்ட்ஸ் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவளுக்குமே கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ரயனு வில்லங்கமான ஆலியானி படம் சம்மந்தப்பட்ட நிறைய ஆல்டர்னேட் எண்டிங்ஸ் கான்செப்ட் ஆட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போதைக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணப்பட்டு இருக்கேன். நம்ம அயன்மேன் கேமியாவே டெட்பூல் அண்ட் வூல்வரின்ல இருக்க வேண்டியதா இப்போதைக்கு ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துலேருந்து டெலிட் பண்ணப்பட்ட டெட்பூல் அண்ட் வூல்வரின் வேரியன்ஸை பற்றி பார்த்தோம். வூல்வரின் வேரியன்ஸ் மொத்தம் ஒரு 10 பேர் கிட்ட தான் அப்பியர் ஆகியிருந்தாங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது. முக்கியமாக கோல்டு வார் வூல்வரின், அதாவது கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் அந்த டைம் லைனில் செட் பண்ணப்பட்ட ஒரு வூல்வரின் ஆக்சுவலாக அப்பியர் ஆக வேண்டியதான். கையில் கன்னோட அவருடைய இந்த வூல்வரின் கிளாஸை பாருங்க, ஹுக் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வித்தியாசமான லுக்கில் இந்த வூல்வரினை பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் நார்மல் சோல்ஜராக நிஜமான மியூட்டன்டான்னு சுத்தமாக ஐடியாவில், பட் அவருக்கு கிளாஸுக்கு பதிலாக ஹுக் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் நார்மலாக ஒரு மாசான லுக்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் ஹியூ ஜாக்மேன் தான் நடிக்கிற மாதிரியும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வூல்வரினை ஏன் டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு வூல்வரின் அப்பியர் ஆக வேண்டியது. அதே மாதிரி ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருந்த வூல்வரின் பூலுமே அப்பியர் ஆக வேண்டியதான். ஸோ அந்த படத்தோட ஃபைனல் ஃபைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100கணக்கான டெட்பூல் வேரியன்ஸ் அப்பியர் ஆகியிருப்பாங்க. அதில் முக்கியமாக வூல்வரின் பூல் வர வேண்டியதாக ஒரு பிளான் இருந்திருக்கு. இதுக்கான லீக் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருந்துச்சு, கண்டிப்பாக அந்த படத்தில் வூல்வரின் பூல் இருப்பாங்கன்னு. பட் ஏன் கேன்சல் பண்ணாங்க சுத்தமாக ஐடியா இல்லைங்க. இப்போதைக்கு அந்த கான்செப்டை உருவாக்கின ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை அஃபிஷியல் லுக் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. வூல்வரின் பூல் பார்க்கவே நல்லா இருக்காப்ல. ஸோ இது வந்து வூல்வரின் வேரியண்டா சொல்கிறதா இல்லை டெட்பூல் வேரியண்டா சொல்கிறதான்னு தெரியல. ஸோ வூல்வரின் பூல் ஆக்சுவலாக ஃபைனல் ஃபைட்டில் இந்த பக்கம் நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்களாம். பட் படத்தோட அந்த பட்ஜெட் கன்ஸ்டன்ட் காரணமாக இந்த வூல்வரின் பூலை ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கான். நீங்கள் படத்தில் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணி ஏற்றதான். எந்தெந்த விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டுச்சோ அது எல்லாமே பட்ஜெட்டுக்காக தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வூல்வரின் பூல் அப்பியர் ஆகாமல் போனதுக்கு காரணம் பட்ஜெட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை பார்த்தா நம்ம டெட்பூல் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி யோசிக்கவே முடியல. படத்தில் காமிச்சு தான் நல்லா இருக்கும். 100கணக்கான பேர் வரதுக்கு பதிலாக ஒரு 10 பேர் ரொம்ப செலக்டிவாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 10 பவர்ஃபுல்லான டெட்பூல் வேரியன்ஸ் இறக்கி சண்டை போட வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ல. வூல்வரின் பூலை காமிச்சிருக்கலாம் மிஸ் ஆயிடுச்சு. பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட்பூலோட சைபர் பங்க் வேரியன்ட்டுமே அப்பியர் ஆக வேண்டியதாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ்ல கூட ஸ்பைடர் பங்க்குங்கிற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி டெட்பூல் பங்க் கேரக்டர்
கேரக்டர் பற்றினா வர மாதிரி ஐடியா இருந்திருக்கு. அந்த லுக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அனார்கிஸ்ட் டெட்பூல் இந்த லுக்குமே நல்லா தாங்க இருக்குது. லைட்டாக ஒரு ஸ்பைடர்மேன் வைப் வரதான் பார்க்குது. ஆனால் இந்த லுக்குமே நல்லா தான் இருக்குது. இவருக்குமே ஸ்பைடர் பவர்ஸ் இருக்க பற்றி காமிச்சு தானே நல்லா இருந்திருக்கும். பட் எனிவேஸ் இது வந்து ஸ்பைடர் பவர்ஸில் காமிச்சிருக்க அந்த சமயத்தில் ஆப்வியஸாக கொண்டு வர முடியாது. ரைட்ஸ் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த லுக் கொண்டு வரதும் கஷ்டம் தான். அதுக்கும் பட்ஜெட் அதிகமாக செலவாகிற அந்த சமயத்தில் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம கிட்பூல் வந்தாங்களே, கிட்பூல் கையில் கன்னுக்கு பதிலாக லைட் சேபர் தான் கொடுக்குறதா பிளானாக இருந்திருக்கு. ஸோ காமிக்லேயுமே நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்பூல் கையில் லைட் சேபர்ஸ் தான் இருக்கும், ஸ்டார் வார்ஸ் லைட் சேபர்ஸ். பட் அந்த லைட் சேபர்ஸாக ஆப்வியஸாக அனிமேட் பண்ணி கூட்டு வரது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலாகவே இந்த பக்கம் கிட்பூலோட அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்க அந்த சமயத்தில் தேவையில்லாமல் லைட் சேபர் விஎஃப்எக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேணாங்கிற தாட்டில் தான் கையில் கன்று கொடுத்து விட்டாங்களாம். ஸோ டெக்னிக்கலாக அந்த படத்தில் அந்த கிட்பூல் கையில் லைட் சேபர் தான் இருந்திருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து ஒரிஜினல் படத்தோட எண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முழு ஃபைட்டுமே கிட்டத்தட்ட ஒரு சிட்டி பிளாக்குள்ளே தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் உண்மையான ஐடியா படி இந்த மொத்த வுல்வரின் வெர்சஸ் டெட்பூல் ஃபைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வாய்டில் தான் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 பேர் மட்டும் அந்த டெட்பூல் காப்ஸை எதிர்த்து சண்டை போட போகிறதுல அங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் டீமுமே இன்வால்வ் ஆகி சண்டை போடுற மாதிரி தான் அந்த டிசைனே போடப்பட்டிருக்கு. அதுக்கான கான்செப்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இல்லை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட அந்த வுல்வரின் வேரியன்ஸை எதிர்த்து நம்ம டெட்பூல் வுல்வரின் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் டீமுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்லை ஸ்பெஷலாக 2-3 கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் உங்களால் நோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். முக்கியமாக டேர்டெவில் இன்ஸ்டன்ட்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த படத்தில் நம்ம பென் அஃப்லெக் டேர்டெவில் வர வேண்டியது, கூடவே எலக்ட்ராவும் அப்பியர் ஆக வேண்டியது. எலக்ட்ராவை காமிச்சிருப்பாங்க. டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஷூட்டிங் அப்போவே பென் அஃப்லெக் அந்த ஸ்பாட்டுக்கு போன மாதிரி சில இடங்களில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் கண்டிப்பாக இந்த படத்தில் நம்ம பென் அஃப்லெக் டேர்டெவில் வந்துருவார் தான் நினச்சேன். பட் பாசிபிளி அதுவுமே பட்ஜெட் கன்ஸ்டன்ட்டால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். அண்ட் ரியல் லைஃப்பில் இந்த பக்கம் ஜெனிஃபர் கார்ட்னருக்கும் பென் அஃப்லெக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டையாங்க, டைவர்ஸ் குடும்ப பிரச்சனை. ஸோ அந்த காரணமாகவும் பென் அஃப்லெக் வர முடியாமல் போயிடுச்சு. பென் அஃப்லெக்கை தாண்டி பின்னாடி நீங்கள் பாருங்கள், நம்ம கோஸ்ட் ரைடர் நிற்கிறப்பல ஸோ நிக்கலஸ் கேஜ் கோஸ்ட் ரைடருமே இந்த படத்தில் வர வேண்டியதான். பட் அவருக்குமே எக்ஸ்ட்ரா செலவாகுங்க விஎஃப்எக்ஸ். அந்த மனுஷன் முழுசாவே விஎஃப்எக்ஸ் தான். தலை பைக்குன்னு சொல்லி எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்க அந்த கேரக்டரை அப்படியே விஎஃப்எக்ஸில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதிகமாக செலவாகுங்கிற தாட்டில் தான் கோஸ்ட் ரைடருமே வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ ஒரிஜினல் கான்செப்ட் படி பார்க்கும்போது இந்த டேர்டெவில் அண்ட் கோஸ்ட் ரைடர் இந்த ரெசிஸ்டன்ஸ் டீமில் இருக்க முடியாது. பென் அஃப்லெக் குடும்ப பிரச்சனை, அந்த பக்கம் விஎஃப்எக்ஸ் பிரச்சனை, இதை சரி செய்கிறதுக்காக தான் இவங்க 2 பேருமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக X-23 அண்ட் கேம்பிட்டை கூட்டு வந்திருக்காங்க. மற்றபடி பிளேடு, எலக்ட்ரா, ஜானி ஸ்டாம் சொல்லி இவங்க எல்லாருமே ஒரிஜினல் பிளான்லேயே இருந்திருக்காங்க. ஒரிஜினல் எண்டிங் ஃபைட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் டீம் ஒன்றா சேர்ந்து தான் டெட்பூல் காப்ஸை சண்டை போடுற மாதிரி பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இது எல்லா ஃபைட்டுமே ஒயிட்டில் தான் நடக்க வேண்டியது. அண்ட் நார்மலாக நம்ம பார்த்த அந்த டெட்பூல் காப்ஸை விட எக்ஸ்ட்ராவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. முக்கியமாக இந்த ஓரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்ஸ்பூல் இருக்காப்புல, அதாவது டெட்பூல் டைனோசர். அதை காமிச்சிட்டாங்கன்னா செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும். பட் அதை எப்படி டிஃபீட் பண்ணுவாங்க, கஷ்டம் இல்லை. அண்ட் ஆப்வியஸாக விஎஃப்எக்ஸ் செலவுங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இந்த கேரக்டர் இவர் காமிக்கில் சாம்பியன் ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்லி வந்த அந்த கேரக்டர் தான். ஸோ அவரை டெட்பூல் வேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியராக வச்சிருக்காங்க. ஸோ டெட்பூல் காப்ஸ்லேயுமே ஒரு கட்டத்தில் இவர் ஆக்சுவலாக அந்த டெட்பூல் ஃபார்மில் வந்து சுற்றிட்டு இருப்பாரு. இவர் வேட் வில்சன் கிடையாது, இவர் சாம்பியன் ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்ல போகிற இன்னொரு கேரக்டர், செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் காப்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பராக இறக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் ஃபைட்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காங்க, மிஸ் ஆகிருக்கு. அண்ட் நிஜமாலே ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸ்லேருந்து வந்து ஒரு டெட்பூலையுமே பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க போல. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கையில் லைட் சேபர் இருக்குது. ஸோ ஜெடை டெட்பூலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார் வார்ஸ் அண்ட் டெட்பூல் கிராஸ் ஓவருங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்க வேண்டியது. அகைன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த லைட் சேபர்ஸ்க்கான விஎஃப்எக்ஸ் செலவுங்கிறது அதிகம், அதனாலேயே கேன்சல் பண்ணியிருப்பாங்க போலங்க, பாவம்ல. அதே மாதிரி இந்த ஃபைட்டில் நம்ம ஜானி ஸ்டாமுமே இருக்க வேண்டியது. கிறிஸ் இவான்ஸ் ஃபைனல் படம் எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜானி ஸ்டாமும் சுற்ற வேண்டியதான். படத்தோட மிட் போர்ஷன்லேயே ஆக்சுவலாக டெட்பூல் கலாச்சிருப்பாரு. படத்தோட முக்காவாசி பட்ஜெட்டை இவனே எடுத்துட்டாப்பான்னு. ஏன்னா ஜானி ஸ்டாமுமே கிட்டத்தட்ட முழு விஎஃப்எக்ஸ் கேரக்டர் தான். அதனால கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் ஹியூமன் டச் ஃபார்மில் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் ஃபைனல் ஃபைட்டில் அவருமே இன்வால்வ் ஆக வேண்டியது. பட் தேவையில்லாமல் ஓவராக பேசி வாய் விட்டு வாங்கி கட்டிக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது. ஸோ இந்த படத்தோட பிகினிங், இந்த படம் ஆரம்பிக்கும் போதே 200 மில்லியன் தான் ஆக்சுவலாக முழு பட்ஜெட்டாகவே வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தாண்டி போகக்கூடாதுங்கிற தாட்டில் தான் நிறைய இடங்களை விஎஃப்எக்ஸ் கட் ஷாட்டுங்கிறது நடந்திருக்கு. அது உண்மையிலே நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா படத்தை அது கொஞ்சம் கிரவுண்டடாக மாற்றிச்சு. இவங்களுடைய அந்த கான்செப்டில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஃபேண்டசிக்கலாக தான் இவங்க வந்து போயிருக்காங்க. ஐ மீன் இருக்கிறது எல்லாத்தையுமே அள்ளி போடுங்கடா அப்படின்னு சொல்லி வேற மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இவங்க பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ விஎஃப்எக்ஸுங்கிறது தான் இவங்களுடைய அவுட்கமை கட் ஷாட் பண்ணியிருக்கேன். அதை நல்ல விஷயமாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாகவும் அவங்க யோசிச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்க்க முடியாமல் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தமும் இருக்கதாங்க செய்யுது. உங்களுக்கு எப்படி அது ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மறக்க வைக்கலாம் பண்ணுங்க. இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நீங்கள் படத்தில் பார்த்துருக்க வேண்டியது. பட் விஎஃப்எக்ஸ் கன்ஸ்டன்ட்னால அது குட்டி ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து சில டெலிட்டட் சீனை பற்றியும் பேசியிருக்காங்க. முக்கியமாக இப்போ லேட்டஸ்டாக ரைன் டெனல்ஸ் அவருடைய இன்ஸ்டாகிராமில் இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் படத்தோட எண்டில் பீட்டர் பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் B-15 கூட ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் போகிற மாதிரி ஒரு சின்ன அடித்தளத்தை போட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து அவர் ஆக்சுவலாக டிவிஏக்குள்ளேயுமே போயிருக்கார் போலங்க. ஸோ டிவிஏக்குள்ள நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் அந்த வேட் வில்சனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி பீட்டர் பூல் உள்ள கூட்டு வந்திருக்காங்க நம்புறேன். ஏன்னா ஒரிஜினலாக பார்க்கும்போது பேராடாக்ஸ் அந்த டிவிஏக்குள்ள ஒரு டெட்பூலை ஹையர் பண்ணுறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல பீட்டர் பூல் பார்த்தீங்கன்னா டிவிஏக்குள்ள ஜாயின் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. டெட்பூல் 4 வந்தால் தான் அது உண்மையா இல்லையாங்கிறத நம்மளால கிளியர் கட்டாக புரிஞ்சுக்க முடியும். பட் பீட்டர் பூல் ஆக்சுவலாக டிவிஏக்குள்ள போயிருக்காரு. டிவிஏவா பாசிபிளி சுற்றி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டாக அந்த ஒரு இன்டர்வியூ படி இந்த படத்தோட ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக ஆர்டிஜேக்கு ஒரு தனியாக கேமியோ சீன் வந்து எழுதியிருக்காங்க. அந்த கேமியோ சீன் ஆப்வியஸாக அந்த ஹாப்பி ஓகனோட
இன்டர்வியூ சீக்வன்ஸில் தான் வர மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதில் நம்ம டெட்பூல் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவெஞ்சர்ஸ் டீமுக்குள்ள சேரணும்னு சொல்லி ஏகப்பட்ட மனம் உருக்கிற மாதிரி ஸ்பீச்சை கொடுத்துட்டு அப்புறம் இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த கேமியோ சீக்வன்ஸ்லாம் பண்ண மாட்டாரா அவரு அப்படிங்கிற மாதிரி கலாச்சி விட்டுருப்பாங்க நம்ம ஆடிஜேவை. ஒரிஜினலாக பார்க்கும்போது இந்த சீக்வன்ஸ் முடிச்சிட்ட அப்புறம் படத்தோட எண்டு போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம ஆடிஜே ஹாப்பி ஓகனை பார்த்து யார் பாவன் யாரை நீ இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனுங்கிறது ஆடிஜேவோட அந்த கேமியோட தான் முடிய வேண்டியது. ஆடிஜேயுமே ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துருக்காராம். அதுக்கப்புறம் தான் நான் இப்போ டாக்டர் டூமா கேஸ் பண்ணப்பட்டிருக்கேன், திரும்பவும் அயன்மேனா அப்பேர் ஆனால் அது சரியா இருக்காது, அது ஒரு கான்ட்ரடிக்ஷனாக ஃபீல் ஆகும், டாக்டர் டூமோட அந்த கேஸ்டிங் அது ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நான் இங்கே புது கேஸ்டிங் போயிருக்க அந்த காரணத்தினால என்னால் அந்த கேமியோவில் அப்பேர் ஆக முடியாதுன்னு சொல்லி அவரே கேன்சல் பண்ணிட்டாராம். புரியுது, ஆப்வியஸாக ஒரு புது கேஸ்டிங் வந்திருக்காங்க, புது கேரக்டராக ரிட்டர்ன் ஆகும்போது பழைய கேரக்டர் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரதான் செய்யும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் இது வந்து பெருசாக கண்டிருக்க மாட்டாங்க, நம்ம ஃபன்னாக தான் பார்த்துருப்பாங்க. அண்ட் மார்வல் ஃபேன்ஸுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த டைம்லைனுங்கிறது 2018 ஸ்னாப்புக்கு முன்னாடி என்கேம் சீக்வன்ஸ்லாம் இந்த சமயத்தில் நடக்கவே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் நம்ம அயன்மேன் அந்த சமயத்தில் உயிரோட தான் இருந்திருப்பாரு. மார்வல் ஃபேன்ஸ் கண்டிப்பாக டைம்லைனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிருக்காது, நம்ம ஃபன்னான ஒரு கேமியோ சீக்வன்ஸாக தான் ஃபீல் ஆகிருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் ஆடிஜே வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண அந்த காரணத்தினால தான் டெக்னிக்கலாக அவருடைய கேமியோ சீக்வன்ஸுங்கிறது இந்த படத்தில் இல்லாமல் போயிடுச்சு. இல்லைனா ஒரு குட்டி கேமியோ ஆடிஜே வர வேண்டியதுங்க. படத்தோட எண்டில் யோசிச்சு பாருங்க, போஸ்ட் சீன் அயன்மேனோட முடிஞ்சிருக்கும், மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஸ்டாம் இருக்காங்களே, அந்த ஹேலிபெரி கேரக்டருமே அப்பேர் ஆக முடியுது. இப்போ லேட்டஸ்டான அந்த ஒரு இன்டர்வியூவில் என்னை யாருமே வந்து கேட்கலப்பா, என்னை யாருமே இந்த மாதிரி ஹேலிபெரி ஸ்டாமாக வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காத சமயத்தில் என்னால் அந்த படத்தில் நடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா. வெல், ஒரு கட்டத்தில் ஆக்சுவலாக நம்ம ஹேலிபெரிக்கும் வெஸ்லி ஸ்னேப்ஸ் அதாவது அந்த பிளேட் கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாய்க்கா சண்டைங்கிறது நடந்திருக்கு. பிளேட் கேரக்டர் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி காமிச்ச அந்த ஆல்டர்னேட் ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லேயுமே பிளேடுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காரணத்தினால பிளேட் இந்த படத்தில் இருக்கும்போது ஹேலிபெரி ஸ்டாம் கூட்டிகிட்டு வரது கஷ்டம் தெரிஞ்சு தான் ரைன் ரெனால்ட்ஸ் பாசிபிளி ஸ்டாம் கேரக்டர் அந்த படத்தில் வந்து தூக்கியிருக்கணும் நம்புறேன். ஏன்னா ரைன் ரெனால்ட்ஸ் ஒன் ஆஃப் த ரைட்டராக தான் எழுதியிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக வெஸ்லி ஸ்னேப்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சென்ட் ஆஃப் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த படத்தை அவர் கொண்டு வரவும் செஞ்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது பழைய பிரச்சனைகளை வச்சு செட்டுக்குள்ள சங்கடத்தை ஏற்படுத்த வேணாம் தாட்டில் கூட பாசிபிளி இது வந்து கடந்து வந்திருக்கலாம். ஸோ அதனால் ஸ்டாம் மாதிரியான நல்ல பவர்ஃபுல் எக்ஸ்மென் கேமியோஸும் இந்த படத்தில் இல்லாமல் போயிடுச்சு. சைக்ளாப்ஸ் ஜீன் கிரேலாம் வர மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அகெயின் அந்த கேரக்டர்ஸ்க்கு உண்டான விஎஃப்எக்ஸ் செலவுங்கிறது அதிகம். விஎஃப்எக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டையுமே கணக்கில் கொண்டு தான் ஏகப்பட்ட கேமியோஸ் அண்ட் ஏகப்பட்ட டெட்பூல் வேரியன்ஸுமே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். எப்படி பார்த்தாலும் படத்தோட ஃபைனல் அவுட்புட்டுங்கிறது உண்மையிலேயே செம்ம சாட்டிஸ்ஃபைங்கான செம்ம ஃபன்னான அவுட்புட்டாக தான் இருந்த சமயத்தில் இதெல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு வருத்தம், உல்வரின் போல் கண்ணில் காமிச்சிருக்கலாம், அவ்வளோதான். பட் ஓவராலவே படம் ஒரு தாறு மாறான வைவு. தோண்ட அப்படியே புது புது ஈஸியாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறமும் படத்துக்குள்ளே நிறைய இருக்கும் தான் தோணுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். பட் இதையுமே தாண்டி உங்கள் கணக்கு ஏதாவது ஈஸ்டர் தென்பட்டுச்சுன்னா அந்த மறக்க கீழே காம் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேவரட் ஈஸ்டர் எதுன்னு சொல்லி மறக்க கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.